Shera Home Junction Super Deal up to 50% offer. Sundarapuram Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. Hi sir. Hello. பர்சனலா இந்த காதல் கல்யாணம் இதெல்லாம் வந்து நடந்துச்சா? எப்படி அந்த விஷயங்கள்? சில விஷயங்கள் இருக்கு, அதை சொல்ல முடியாது. ஏன்னா நலக்கோட்டைக்கு போகணும் நான். சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க சந்திச்ச மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களா இருந்தாங்க? எல்லாரும் எதெல்லாம் பண்றப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, எது பண்றப்போ சரி நமக்கு சினிமா வேணுமா அப்படின்ற கேள்வி வந்துச்சு உங்களுக்கு? இங்கே போனால் நாய் பாடம் போடுவோம், என்ன வேணாலும் சோத்துக்கு கூட வழி இல்லாமல் இருப்போம் அப்படின்ற ஒரு மனநிலையை ஏற்படுத்தி தான் நான் உள்ளே வந்தேன். 2 வருஷத்துல நடக்கலாம், 1 வருஷத்துல நடக்கலாம், இல்லை 5 வருஷத்துல நடக்கலாம், இவ்வளோதான் நினச்சேன். 15 வருஷம்ன்றது 3 மடங்கு ஆயிடுச்சு. அந்த காம்பவுண்டில் யாராவது ஒரு லேண்ட்லைன் நம்பர் வச்சுருப்பாங்க, அவங்க நம்பர் தான் எழுதி கொடுக்கணும். அவங்க ஐஸ் வைக்கணும், நாங்கள் தண்ணி இல்லைன்னா எடுத்து கொடுக்கணும். அவங்கள போய் அவங்க கோமா பேசினாலும் அம்மா அப்படின்னு போய் பேசணும். ஏன்னா அங்கே ஃபோன் வந்து அவங்க சொன்னாங்க. அவங்க ஃபஸ்ட் நாள் வந்து நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க, சில்லு கொடுத்துட்டு போவோம். 2வது நாள் போவோம், நீங்கள் மறந்துடுவாங்க. நீங்கள் 3வது நாள் போடான்றவன் போயானுவான். அப்போ வரைக்கும் கோடை வரையும் தான் போக முடியும். அப்போ டேரக்டர்லாம் அப்போ கடவுளை பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ ஸ்ட்ரகிள் இருக்கா சார் சினிமாவில்? என் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லுவாங்க, உனக்கு என்னடா கவலைடாய. நான் சொன்னேன், நீ ஜெயிச்சு 2வது ரவுண்டுக்குள்ளே வந்துடுற. டீச்சர் காட்டினேன், அம்மா பாருமா அப்படின்னு பார்த்தா அதே 1 நிமிஷம் தான் டீச்சரில். அதில் நான் 2 செகண்ட் தான் வருவேன். இது 15 வருஷம் இவ்வளோதானா அப்படின்னு. ஐயோ, இந்த பணம் அப்படின்ற விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இப்போ பணம் இருந்தும் நீங்கள் கற்றுக்கிட்டு எல்லாமே வந்தாலும் ஒரு சக்ஸஸ் ஃபார்முலான்றது இதுக்கு இலக்கணமே இல்லை. இது ஒரு புரியாத புதிர்தான். இது ஒரு மெக்கானிக் ஆகிட்டீங்கன்னா 5 வருஷத்தில் நீங்கள் கடை வச்சுருவீங்க, இல்லைன்னா மெக்கானிக்காவது ஆயிடுவீங்க. மளிகை கடை வச்சிங்கன்னா வச்சுருவீங்க, எந்த கடை. ஆனால் இதுக்கு மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு முடிவு பண்ண முடியாது. பர்சனலாக இந்த காதல் கல்யாணம் இதெல்லாம் வந்து நடந்துச்சா? எப்படி அந்த விஷயங்கள்? மேனி ஏறி இறங்கக்குள்ளேயும் டயர்டாயிரும். கொஞ்ச நாள் சைக்கிளில் போயிட்டு இருந்தோம், அப்புறம் வண்டி வாங்கவும் காசு கிடையாது. இந்த சகில்லையே இருக்கோம். இதில் நாங்கள் எங்கே போய் லவ் பண்ணுறது? சினிமாவை தான் லவ் பண்ணியிருந்தா. இன்னைக்கு வந்து காலையில் முனிஷ்காந்த் சாரோட தான் அந்த பாட்காஸ்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னை சார்ந்த ஒரு சில மக்களுக்கு என்ன பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒவ்வொருத்தவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, சரி எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், நம்மளாம் ஒருத்தரை பார்த்த மாதிரி இருக்கும், நடிகர் மாதிரியே இருக்காது, ஒரு ஸ்டார் அப்படின்ற ஃபீல் தர மாட்டார், நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒருத்தவங்க போய் டிவியில் நம்ம பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப இயல்பாக எல்லா கேரக்டர்ஸ்லேயும் ஃபிட்னா ஒரு பர்சன், ரொம்ப நல்ல இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஃபுல் பாசிட்டிவ். எனக்கு வந்து ஒரே ஜாலியாயிருச்சு. எவ்ரிபடிஸ் லைக்கபிள் பர்சன் நம்ம இன்னைக்கு போயிட்டு பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை வருஷ பயணம் சார், உங்களோட கதையெல்லாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கன்னு வாசிக்கும் போதெல்லாம் என்ன எவ்வளோ வருஷம் வந்து இந்த சினிமாக்குள்ளே நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்தது. நிறைய பேச போகிறோம். ஓகே, 12 வருஷமாக சினிமாக்குள்ளே வர்றதுக்கான போராட்டமே இருந்தது. ஆமாம், 12 வருஷமா இல்லை, 15 வருஷம் ஆச்சு. 2002 வந்தேன். பார்த்தீங்கன்னா 2014 தான் ஒரு சுபீட்சமே முண்டாஸ்பட்டியாக வந்தது. ஜர்னியாக பார்த்தீங்கன்னா அதான் 14 ஒரு 15 வருஷத்துக்குள்ள நடந்தது. அதுக்கு முன்னாடி நடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். சின்ன சின்ன கதாபாத்திரங்களாக நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நாளை இயக்குனரில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன் நான். சீசன் 4 இந்த ஒரு மாமன் டைரக்டர், புருஸ்லி டைரக்டர், அவர் இதில் நான் பண்ணி அவார்ட்ஸ்லாம் வாங்கினேன். அதில் தான் முண்டாஸ்பட்டி ஷார்ட் ஃபிலிமாக பண்ணப்பட்டுச்சு. அதாவது சீசன் 2ல் அதில் பண்ணப்பட்டதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த முனிஷ்காந்த் கேரக்டர் வந்து ஒரு திருப்பூர் நாடக கலைஞர் பண்ணியிருந்தார். அவரால் வர முடியலை. அதுக்காக இங்கே வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கும்போது அவர் காளி வந்துட்டுருக்கார்ல, அவர் மூலியமாக அப்புறம் சாமின்னு ஒருத்தர், இந்த நான் ராமதாசன் நான் கூப்பிடலாமே அப்படின்னாங்க. சரி அப்படின்னு போய் பேசினா தான் அதில் அப்படியே கேப்சல் ஆகிடுச்சு. அப்போ அது படமாக போகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான். கேள்விப்படும் போது இது மாதிரி ஆஃபீஸு வந்து சிவகுமார் சார் ஆஃபீஸில் உட்காந்து சார் வந்துட்டார் அப்படின்னும்போது நான் அப்போ போனேன். சார் ஏதாவது கேரக்டர் கொடுங்க சார் அப்படின்னேன். என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணுவீங்களா அப்படின்னாரு. கொஞ்சம் ப்ரொமோஷனாக கொடுங்க சார் அப்படி இப்படின்னு நான் பெரிய ப்ரொமோஷனாக அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் பேசினப்போ ஒன்று சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு வாய்ஸுக்காக கூப்பிட்டுருந்தாங்க
நான் அப்போ வந்தேன் அப்படின்னு. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டீங்க. ஆனால் வீட்டில் என்ன வேலை நடந்துட்டு இருந்தப்போ எப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்ற கதை வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அது இல்லை, அது வந்து இவர் பிரசாந்த் ஷார்ட் ஃபிலிம் பண்ணப்போ ஒரு கட்டத்தில் சரி நம்ம கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு வீட்டில் கேட்டேன் நான். 500 அந்த சினிமா டைலாக்மா சொல்லி 500 புடவைலாம் வாங்கி தர மாட்டேன், 200 புடவை வாங்கி தந்துடுவேன், ரேஷன் அரிசியாவது போட்டு காப்பாற்றிடுவேன், எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னாங்க. அங்கே நீ சினிமாவில் இருந்துகிட்டே இதெல்லாம் நீ பண்ணிக்க அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லை. கிட்டத்தட்ட என்ன பண்ணாங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஜாப் தான். என் தம்பி கவர்மெண்ட் ஜாப் தான், அண்ணன் கவர்மெண்ட் ஜாப் தான், அப்பா கவர்மெண்ட். அதனால் அவங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் ஈஸியான லாஸ்ட்டில் நான் வந்து 8வது 2 வருஷம் ஃபெயிலு. அதுக்கு ஒரு வேலையை தேடி பிடித்தாங்க. அதாவது இந்த முள் வெட்டுறது, நெடுஞ்சாலையில் முள் வெட்டுற வேலை, அது ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான்டா, நீ அதை போயிட்டீங்கன்னா அப்போது நீ அப்படியே அடாப்ட் ஆகிடலாம் அப்படின்னாங்க. இவங்க திருந்த மாட்டாங்க அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு கிட்டத்தட்ட பேசி புடி நீ இது இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னாங்க. உடனே நான் சரி இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு நான் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்தால் ரூமும் இல்லை எனக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கையிலையும் கொஞ்சம் காசு இல்லை. அப்போ தான் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் பிரசாந்த் வந்து ஷார்ட் ஃபிலிம்னா இது நீங்கள் பேசணுண்ணே அப்படின்னாரு. வர்றேன் தலைவா அப்படின்ட்டு பார்த்தா நைட்டும் போக இடமும் இல்லை. சரி இனிமேல் குளிச்சுட்டு போக லேட்டாகும், நான் அப்படியே போயிட்டேன். நான் போனோடனே என்ன தலைவர் அப்படின்னோடனே அதான் இப்படி தான் சொன்னேன், இது மாதிரி சொன்னாங்க தலைவா, இது வேலைக்காக டக்குன்னு இங்கே வந்துட்டேன். வந்து சரி இப்போ ரூமும் இல்லை, அது ரெடியாகி வர்றதுக்குள்ளேயே சரி நான் இதை பேசிவிட்டு அப்புறம் என்ன நான் போய்க்கிறேன் அப்படின்ட்டு அப்படி நடந்தது தான் அது. ஆமாம். ஸோ கவர்மெண்ட் வேலை தான் பார்க்கணும் அப்படின்ட்டு நான் இல்லை, அவங்க இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு வீட்டில இருந்து வெளில வந்து சினிமாவில் வந்ததே ஒரு பெரிய விஷயம். அதில் வந்து இவ்வளோ விஷயங்கள் சாதிச்சிருக்கோம் நம்ம. கண்டிப்பாக அவங்கள சொல்லி நான் தப்புலன்னு தான் சொல்லுவேன். எனக்கு அப்போ ஆரம்பத்தில் கோபம் இருந்தது. அப்புறம் நம்ம இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியும், எந்த வீட்லேயுமே ஒரு 5 வருஷம் பொறுத்துக்குவாங்க, ஏதாவது சாதிச்சிருவாங்க. 15 வருஷம் அவங்க டோட்டலாக யாரா சாதாரண மனநிலையில் தானே இருப்பாங்க. அவங்க என்ன பெரிய மனநிலையெலாம் இருக்க மாட்டாங்களா, சரி இவன் அவ்வளோதான் அப்படின்ற லெவலில் தான். இப்போ நான் அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தாலும் அதுதான். ஏன்னா அவங்களுக்கு இதை பற்றி தெரியாதுல்ல அவங்களுக்கு. எனக்கு உண்மையிலே அப்போ பயங்கர கோவம் வந்தது. ஜெயித்த பிறகு பயங்கர கோவம் வந்தது அவங்க மேலே. ஃபஸ்ட்டு பெட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர எமோஷனலாக பேசியிருப்பேன். அவங்களாம் என்னை மதிக்கவே இல்லை. இது என்ன போக போக சிலது அவங்க பாயிண்டாப்பில் இருந்து பார்க்கும்போது அது கரெக்டாக அவங்க அப்படி தான். என்ன ஒரே ஒரு விஷயம், மித்த தொழில் மாதிரி அது இந்த சினிமா எனக்கு ஒரே ஒரு படம் தான் அப்படியே கிராஃபே மாற்றி விட்டுச்சு. ஒரே ஒரு படம், அது அந்த ஒரு படத்தில் வந்து பல பேருடைய அன்பை வந்து அப்படியே வாங்கிக்கிட்டீங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பெயர் கூட மாத்தியாச்சு, ராம்தாஸ்ன்ற பேர். நானா மாத்தல, அது டைட்டில் கார்டில் முண்டாஸ் பட்லாம் ராம்தாஸ் தான் வரும். பசங்க 2 வரையுமே ராம்தாஸ் தான் போகலான்னு இருந்தாங்க. பாண்டா சார் தான் சொன்னார், இல்லைங்க அதுதான் நல்லா கேப்சர் ஆகிடுச்சு உங்களுக்கு, மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்களா, நீங்கள் அதை உடச்சி ராம்தாஸ்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தி அப்படின்றதுக்குள்ளே இது உங்களுக்கு ட்ராவல் ஆகிடுச்சுல, நீங்கள் இதில் போங்க அப்படின்னா. அப்புறம் நான் எங்கள் டேரக்டர்கிட்ட வந்து கேட்டேன், சார் இது மாதிரி உங்கள் இஷ்டம்தான் அப்படின்னு சொன்னார். சரி அதுலேருந்தே அப்படியே முனிஷ்காந்த் அப்படின்றது. இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் முனிஷ்காந்த் கூப்பிட்டு உங்கள் ஒரிஜினல் பேர் என்னன்னு தான் கேட்பாங்க. அந்த அளவு இது நம்மளா தேர்ந்தெடுக்கலன்னு சொல்லுவாங்க, அவங்களா பார்த்து ஒரு இப்போ இந்த 15 இயர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்போ எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. அதாவது இப்போ ரீசெண்டாக என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இன் சினிமா நான் அவங்கள மீட் பண்ணேன். அவங்க வந்து ஆக்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது அவங்களோட ஃபோனில் வந்து எல்லா டிரெக்டர்ஸுடைய பேர், ஐ திங்க் அரௌண்ட் 72 பேரோட பேரை எழுதி வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு 4 இல்லை 5 டிரெக்டர்ஸை போய் நேரடியாக மீட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து ஆடிஷனுக்கான வாய்ப்பு கேட்டு அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது. எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. ஆல்ரெடி சினிமாவில் இன்னொரு துறையில் ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிற ஒரு பர்சன் தான், நான் நடிப்பில் வரணுன்ற ஆர்வத்தில் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. என்ன எனக்கு இவ்வளோ பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ எஸ்டாப்ளிஷ்டாக இருந்த ஆளுக்கே இவ்வளோ பெரிய ஒரு போராட்டமாக தான் இருக்குது, ஈஸியாக இல்லை அப்படின்றப்போ சினிமா பற்றி எதுவுமே தெரியல, சினிமாவில் வந்து போகணுன்ற ஆசையும் கனவும் மட்டும்தான் இருந்திருக்கு, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஃபேமிலியும் இல்லை அப்படின்றப்போ அந்த 15 வருஷம் என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது? இல்லை கண்டிப்பாக நான் இது தெரிஞ்சு தான் வந்தேன். நான் இந்த அப்போ பார்த்தீங்கன்னா வண்ணத்திரை இந்த புக்கெல்லாம் வாங்கி படிப்பேன். அப்போ சினிமாவில் உள்ள கஷ்டப்பட்டதெல்லாம் சொல்லுவாங்க, எழுதியிருப்பாங்க, பேட்டி ஆர்டிஸ்ட் கொடுக்குறத பார்த்துப்பாங்க. அப்படின்றப்பே நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், இங்கே போனால் நாய் படம் தான் படுவோம், என்ன வேணாலும் சோத்துக்கு கூட வழி இல்லாமல் இருப்போம்,
அப்படின்ற ஒரு மனநிலையை ஏற்படுத்தி தான் நான் உள்ளே வந்தேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, உங்கள் ஃப்ரெண்ட் சொன்னீங்கல்ல, இப்போயாவது இந்த தொழில்நுட்பம் இருக்குது. உங்களுக்கு வாட்ஸ்அப்பு ஒரு இது டக்குன்னு அப்போ இதை விட பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும். நாங்கள் அப்போல்லாம் ஃபோன் வராது, அதாவது ரிலையன்ஸ் வராதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க 2002. அது பிறகு தான் ரிலையன்ஸ் உள்ளே வருது, அந்த 501 இது வருது. அப்படின்றப்ப நாங்கள் என்னென்னா அந்த காம்பவுண்டில் யாராவது ஒரு லேண்ட்லைன் நம்பர் வச்சுருப்பாங்க, அவங்க நம்பர் தான் எழுதி கொடுக்கணும். கொடுத்து அவங்க ஐஸ் வைக்கணும். நாங்கள் தண்ணி இல்லைன்னா எடுத்து கொடுக்கணும். அவங்கள போய் அவங்க கோமா பேசினாலும் அம்மா அப்படின்னு போய் பேசணும். ஏன்னா அங்கே ஃபோன் அவங்க சொன்னாங்க அவன்கிட்ட, டே இது மாதிரி ஃபோன் வந்துச்சுடா, இது மாதிரி சொல்கிறாங்கடா அப்படின்னா தான் நாங்கள் அங்கே போக முடியும். அப்படி ஒரு சூழல் தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அட்ரஸுன்றது, இந்த அட்ரஸ் கார்த்தியன்னு ஒருத்தர் இருக்கார். அவரெல்லாம் உண்மையிலே இப்போ வரையும் எல்லா அட்ரஸும் எழுதி எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் போட்டு கொடுப்பார். சந்து கொண்டு எழுதி அவர் உண்மையிலே இன்னமும் அதை பண்ணிகிட்டு இருக்கார். அது அவ்வளோ நல்ல மனுஷன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை எடுத்துக்கிட்டு இப்போ அதுதான், இப்போ ஃபோன் இருந்தால் கான்டாக்ட் பண்ணிடலாம், இருக்கீங்களா நான். அப்போ நாங்கள் டெய்லி 10 ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு தான் இருப்போம். ஃபஸ்ட்டு போய் ஆஃபீஸ் பாயை கரெக்ட் பண்ணுவோம். அதாவது ஃபஸ்ட் நாள் நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க, செல்லு கொடுத்துட்டு போவோம். 2ஆவது நாள் போவோம், நீங்கள் மறந்துடுவாங்க. நீங்கள் 3ஆவது நாள் அண்ணே நீங்கள் அதான், 4ஆவது நாள் தான் அவன் என்னை கேப்சல் பண்ணிடுவார் அவர். அதுக்கு பிறகு அங்கே உள்ள அசிஸ்டன்ட் பழக்கம் பண்ணி அப்போ வரையும் கோஆர்டினேட்டர் வரையும் தான் போக முடியும். அப்போ டைரக்டர்லாம் அப்போ கடவுளை பார்த்த மாதிரி இருக்கும், ரொம்ப சிரமமாக இருக்கும். இதுக்காகவே என்ன அப்படின்னா, அந்த ட்ராவலே இருக்கும். டெய்லி ஒரு 10 கம்பெனி போயிட்டு வர மாதிரி ஒரு ட்ராவலே இருக்கும். அப்படியே ட்ராவலில் இருந்தது பார்த்தீங்கன்னா, அது கோஆர்டினேட்டர் வரையும் போவோம். கோஆர்டினேட்டர் போய் அந்த சீன்ஸு இது பண்ணுறதுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்லன்றாங்க. டெக்னாலஜி இப்போ எவ்வளோ இருக்குது, நீங்கள் ஆக்சஸ்லாம் பண்ணிடலாம். எதுனாலும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றலாம். ஏதோ ஒரு நடிச்சு காட்டுறான்னா கூட உங்களுக்கு கேமரா வச்சு செல்லியை நடிச்சு காட்டுறாங்க. அப்போ வேற ஸ்ட்ரகிள், பெரிய ஸ்ட்ரகிள் தான். நீங்கள் டைரக்டரை மீட் பண்ணுறது கடவுளையே பார்த்த மாதிரி அப்படின்னு சொன்னப்பவே இல்லை புரிஞ்சிருது எவ்வளோ கஷ்டமான விஷயம். டக்குன்னுலாம் பார்த்துட முடியாது. அப்போ உள்ளது ஓடர் வரையும் தான் போக முடியும். எங்கே உள்ள பழக்கத்துக்கு எந்த இது இல்லாமல், இன்சூல்டிங் இல்லாமல். இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நான் முதலே மனசை திடப்பதிச்சு தான் உள்ளே இறங்கினேன் நான். இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு. ஆனால் இது டபுள் மடங்கு ஒரு ப்ரிப்பரேஷனோட அதுக்கு மேலே இருந்துச்சு, ரொம்ப டஃப். ஆனால் என்ன அப்படின்னா, முதலே மனசை தேதிச்சு வந்ததுனால இதெல்லாம் நடக்கும்டா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்களே உங்களை தேத்திக்கிட்டீங்க. ஆமாம். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தங்குறது கூட இடம் இல்லை அப்படின்னீங்கல்ல. என்னெல்லாம் வேலை செய்யணுமோ செய்யக்கூடாதோ எல்லாமே பண்ணியாச்சு. ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணுன்றது மட்டும் தான் நம்மளோட நோக்கமாக இருக்குது. எதெல்லாம் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எது பண்ணுறப்போ சரி நமக்கு சினிமா வேணுமா அப்படின்ற கேள்வி வந்துச்சு உங்களுக்கு? இதுக்கு தயார்படுத்தி நான் வந்த உடனே எனக்கு ரூம் இருந்தது. அப்போ அதுக்கிடையில் ஒரு சின்ன மனசமாகி எனக்கு அவனுக்கும், நான் வெளியே வந்தப்பறம் தான் ரூம் இல்லை எனக்கு. அப்போ கங்கப்பட்டாயத்தில் இருந்தேன், சந்திராமா. அங்கே இருக்கிறவரையும் எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தது. அங்கே சும்மா என் ஃப்ரெண்டு சும்மா சாதாரண சண்டை தான். அப்போ பேச்சுலருக்குலாம் அவ்வளோ சீக்கிரம் ரூம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நாள் வரையும் சினிமாக்காரங்களும் பேச்சுலர்ஸ்னால், இப்போ என் ஃப்ரெண்டே சாயந்தரம் வரையும் பேசிகிட்டே இருப்பான். அந்த நைட்டு ஆகும்போது சரி மாப்பிள்ள வரண்டா அப்படின்னா, நான் அவன்கிட்ட கேட்டாலும் சொல்லிடுவான், டே உனக்கே தெரியும், அப்புறம் அந்த அம்மா காலி வேணும் சொல்லிடுவான். ஆல்ரெடி 4 இந்த சகில் இருக்கும். அப்படின்றப்ப தான் அந்த ரூம் இல்லாமல் கோயிலில் படுக்கும்போது எனக்கு அப்போ எதுவுமே தெரில. அப்போ கார் கழுவ போயிருந்தேன் எனக்கு. அப்புறம் நான் நிறைய வேலை பார்த்துருக்கேன், ஹேட்ரிங்கு. ஏன்னா நான் பார்த்த வேலைகள் பூரா, ஏன்னா நான் இந்த வேலையில் பூரா நான் உதாசீனப்படுத்தலாம். ஏன்னா இந்த வேலைகள் பூரா அப்பப்பயே, இப்போ எனக்கு ஷூட்டிங் 10 நாள் அப்படின்னா அதை அப்படியே தூக்கி போட்டு வரக்கூடிய வேலை தான். இப்போ நான் கார் கழுவிட்டு இருக்கேன்னு வச்சுக்கேன், திடீர்னு ஒரு 10 நாள் ஷூட்டிங் இருக்குது அப்படின்னா, அண்ணே பார்த்துக்கங்கண்ணே அப்படின்னு வந்துடுவேன் நான் 10 நாள். இது ஒரு மளிகை கடையிலையோ ஹோட்டல்லையோ சொல்ல முடியாது அப்படின்றது. வெள்ளை அடிக்க போகிற பெயிண்டிங்னாலும் அதுதான், இல்லைன்னா இல்லை, ஹேட்ரிங்னாலும் அதுதான். இப்போ சமையல் வேலைக்கு போகிறோம்னா, சர்வ் பண்ணுறோம்னா அந்த சீசன் கூப்பிடுவாங்க, இல்லை எனக்கு ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு போயிடலாம். அதுமாதிரி கோயம்பேட்டில் மூட்டை தூக்குறதும் அப்படி தான். மூட்டை தூக்குனா பெருசாக இல்லை, நான் 1 வாரம் 10 நாள் அங்கே தூக்குனேன். அப்படின்னா உள்ளே இல்லை, அதாவது வெளியே எடுத்துகிட்டு வருவாங்க எல்லாம். அதுதான் அதுலேருந்து அந்த மாதிரி. இது பூரா நான் எனக்கு கைக்கு தேர்ந்த வேலையில் தான் நான் எடுத்துக்கிட்டேன். வேணான்னா உதவி போட்டு போயிடலாம், வந்துடலாம் அப்படின்ற போனால் காசு கிடைக்கும். அதனால் எனக்கு எதுவுமே இப்போ அது தப்பாக தெரில, கஷ்டமாக தெரில எனக்கு.
அது எனக்கு அந்த வேலை தான் எனக்கு கை கொடுத்துச்சு. சென்னை வந்து இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துருக்கீங்க. ஊரில் இருந்தப்போ என்ன மாதிரியான ஒரு லைஃப்? ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியா நீங்கள்? கிட்டத்தட்ட அப்படி தான், வேலைக்கே போக மாட்டான். அது ஊர் தான். அதான் அதனோட ரிஃப்ளெக்ட் தான். எங்கள் அம்மாலாம் சொல்ல, நீ இந்த ஆட்டம் போடுற இல்லை, இங்கேருந்து வெளியே போய் பாடுறா அப்படின்னா. அது நடந்துச்சு. ஏன்னா உள்ளூரில் இருக்கும்போது தெரியலை, வேலைக்கு போக மாட்டான், 2 சத்தம் போடுவாங்க, ஆனால் வீட்டில் சோறு போட்டுருவாங்க, ஃப்ரெண்டு இருப்பாங்க, இடம் இருக்கும், சாப்பாடு இருக்கும், எங்கே போனாலும் நம்ம ஊராச்சே அது. அந்த ஜாலி இருந்தது. ஆனால் காலங்கள் அது டக்குன்னு போயிட்டே இருக்கும்போது எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, டேய் நீ சாதாரணமாக அப்படியே போச்சுன்னா போயிடும்டா வாழ்க்கை அப்படின்னா. சண்டை தான் வீட்டில், என்ன நீ சொல்கிறது அப்படி இப்படின்ட்டு. அப்புறம் நம்ம வீட்டில் ஒழுங்காகவே இருக்கிறதில்ல, திடீர்னு எங்கேயாவது ஓடி போயிடுறது, திருப்பூர் ஓடி போயிடுறது, அப்புறம் வர்றது ஒரு 6 மாதம் கழிச்சு, அப்புறம் கோயம்புத்தூர் ஓடி போகிறது, இப்படியே இருந்தேன். அவங்க நான் ஒரு நிலையில் இல்லை. அப்போ அதுக்கப்புறம் மலேசியா போயிருந்தேன் நான். அங்கேருந்து வரும்போது தான் ஒரு முடிவு எடுத்தேன், சரி இது என்னடா அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருக்கோம் ஏதாவது ஒரு இதுன்றது அப்படின்னும்போது, அப்போ நம்ம வந்து அப்படியே சினிமா நாடகம் அப்படி இப்படிலாம் பண்ணி வரல, தேட்டரில் பார்த்து கை தட்டி அதில் ஒரு நான் ஃபேஷனாக இருந்துச்சு எனக்கு, ரசிகனாக இருந்தேன் அப்படின்னு. சரி இந்த துறையில் போய் பார்ப்போம்னா போவோம், அதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அவ்வளோ வந்தேன். சரி அப்படின்ட்டு. இவ்வளோ போனால் இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும், இது 2 வருஷத்துல நடக்கலாம், 1 வருஷத்தில் நடக்கலாம், இல்லை 5 வருஷத்தில் நடக்கலாம், இவ்வளோ தான் நினச்சேன். ஆனால் 15 வருஷம் 5 வருஷம் கழிச்சு நானே நினச்சேன் அது புலிவாலை பிடிச்ச கதையாக போச்சு. ஆமாம் 5 வருஷம் நான் விட்டு வெளியே போனோன்னா இந்த 5 வருஷம் போச்சு எனக்கு. சரி என்னடா அப்படின்னு அப்படியே அதை கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சது. அது விடலை, கலெக்டாகி. உங்களுக்கான அந்த அழைப்பு இருந்திருக்கீங்க. இப்போது அந்த 15 வருஷத்தில் எத்தனை வாட்டி யோசிச்சிருக்கீங்க நான் வந்து போயிடலாம் ஊருக்கு, வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு? இல்லை முடிவே பண்ணலை. நான் சொன்னேன், நான் முடிவு பண்ணி தான் அதை 5 வருஷம் வரையும் பார்த்தேன். அப்போ அந்த இதுதான், இதுக்கு மேலே இப்போ 5 வருஷத்தை விட்டோம்டா அப்படி இப்படின்னா அது 10 ஆயிடுச்சு. 10 நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நான் உண்மையில முட்டா ஷூட்டிங் பண்ணிலாம் ஒரு பெரிய முடிவே பண்ணிட்டேன். நம்ம சாப்பிட்ற மூடிட்டாங்க, ஏதோ சின்ன சின்ன கேரக்டர் நடிப்போம், இந்த மாதிரி வேலைக்கு போவோம். நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தப்போவே நீங்கள் வேலையும் பார்த்துட்டு இருந்தீங்களா? இது நான் பண்ணது என்ன, இந்த அடியால் இது சின்ன சின்ன கேரக்டர் தானே, அது என்ன 1 நாள் 2 நாள் தான் கூப்பிடுவாங்க. அப்புறம் சர்வேலுக்கு என்ன பண்ணீங்க, அப்போயும் சம்பளமும் கம்மியாக இருக்கும். நான் அந்த முடிவோடு தான் இருந்தேன். சரி ஆனால் ஒரு உள்ளுணர்வு மட்டும் ஒன்று சொல்லிகிட்டே இருந்துச்சு, அது எப்படா நான் அது இது சினிமாத்தனமாக பேசலாம், உண்மையிலே எப்படி இது அதை அவ்வளோ சீக்கிரம்லாம் விடா அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று இருந்தது. அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரே படத்தில் அதாவது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது சுந்தர் சி சாரே சொன்னார், முனிஷு நீங்கள் ஒரே படத்தில் நீங்கள் உதய மாரிஸு முனிஷு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட வரல, அதுக்கு முன்னாடி ஆளியே அப்படி தான், ஒரே படம் தான் உங்களை அப்படியே மாற்றி விட்டுச்சு. இப்போ கருணாசனனுக்கு நந்தா எப்படியோ, லொடுக்கு பாண்டி கேரக்டர் எப்படியோ, ஒரே படம் தான் உங்களை அப்படியே இதாகிடுச்சு, அது பெரிய விஷயம் முனிஷு அப்படின்னாரு. அதை படம் தான் இருக்கீங்களா, அதான் ஒரே படம் தான் நம்மளை அப்படியே மாற்றிடுச்சு. அது இப்போது அத்தனை படங்களில் வந்து அன்கிரெடிட்டான கேரக்டர்ஸ் நிறைய பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஷூட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் வேறு உங்கள் வேலையை நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டே இருந்திருக்கீங்க. ஆனால் ஒரே படம் அப்படின்றப்போ அந்த ஒரே படத்துடைய வெற்றியை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? அது பயங்கரமாக இருந்துச்சு. எப்பயுமே நாங்கள் அந்த வாய்ப்பு தேட வரும்போது, இப்போ அப்போ செல்லு வந்துருச்சு உள்ள படத்துலலாம், ஃபோன் வரும்போதே வந்து எங்களுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன கம்பெனி பார்த்தா கடங்காரனாக இருப்பான், சே அப்படின்ட்டு. அப்புறம் புது நம்பராக தான் எடுத்து அடித்தா பார்த்தீங்கன்னா கடங்காரன் தான், வேறு ஃபோன் என்னடா எடுக்கவே மாட்டாடிது. இப்படி இருந்தது. இந்த படம் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா 1 வாரம் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. நான் குளிச்சுட்டு வந்தால் ஒரு 5 கால் இருக்கும். ஏன்னா நான் என்ன அப்படின்னா எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது, ஏன்னா டைரக்டர்ஸ் நிறையா பண்ணுவாங்க, ரிசீவ் பண்ணிக்கணும், ஏன்னா அடுத்து அங்கே போய் அப்படின்றதுக்கு. இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த 1 வாரம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு உங்கள் காட்டில் அந்த 1 வாரம் மழை. ஆமாம் அப்படியே மழை அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி ஆகிட்டேன். என்னடா கிட்டத்தட்ட ஒரு 12-1 மணி வரையும் அதுதான். இது அப்படியே இப்படி மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஒரு இதில் ஒரு கட்டத்தில் வந்து இந்த இடத்த மட்டும் நம்ம தக்க வச்சிடணும், விட்டுறக்கூடாதுன்ற ஒரு பொறுப்புணர்ச்சி வந்தது. ஏன்னா ஒரு படத்தில் இவ்வளவு நம்ம கொடுத்துருக்கு அப்படின்னா இதை விட்டுறக்கூடாது அப்படின்றதுல எஃபர்ட் நிறைய இருந்தது. இப்போ இத்தனை வருஷம் ஸ்ட்ரகிள் அப்படின்றப்போ
இந்த மாதிரியெல்லாம் கூட என்னை வந்து நான் அவமானப்படுத்தப்பட்டிருக்கேன் அப்படின்னா. ஏன்னா நான் வந்து யோகி பாபு அண்ணோட ஸ்டோரி வந்து நிறைய இடத்துல கேட்டிருக்கேன். அவர் சொல்லுவார், இந்த ஃபோட்டோஸ்லாம் அவர் கொண்டு போய் கொடுக்குறப்போ, கம்பெனிஸ்லாம் கொடுக்குறப்போ, இந்த ஃபேஸ் எல்லாம் எப்படி ஆக்டிங் பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்லி ரிஜெக்ட் பண்ண ஒரு பர்சன் தான் இன்றைக்கி வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட். அவருக்கு கால் ஷீட் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம். ஸோ சிமிலர் கைண்ட் ஆஃப் பர்சனை நான் உங்களை பார்க்குறேன். நிறைய கதவுகளை தட்டி நிறைய கதவுகளை உங்களுக்கு திறக்கல, பட் ஒரு ஃபைன் டே உங்களுக்கான நாளாக இருந்தது. அன்னையிலேருந்து அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கறதுக்கான டைமில் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. இன்றைக்கி வந்து மக்களோட அன்பு அவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க. இன்றைக்கி இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த ஒரு 15 இயர்ஸ் அந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் எவ்வளோ அவமானங்கள் இருந்திருக்கும், எவ்வளோ ரிஜெக்ஷன்ஸ் இருந்திருக்குன்றது உங்களுக்கு கூட தான் தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் எப்படி? இல்லை அது இருக்க தான் செய்யும். ஏன்னா படமும் புகழும் ஒரு இடத்துல கிடைக்குதுன்னா அப்போ அங்கே போராட்டமும் அதிகமாக இருக்குன்றத நம்ம அதை வச்சுக்கிறோம். அதை நம்ம பெருசாக மெயின் பண்ணக்கூடாது. அது இல்லாமல் இருக்காது. நான் மனுஷன்தான், அது இருக்கும். ஆனால் எனக்கு ஒரே ஒன்று தேர்த்திக்கிட்ட விஷயம் தான், நம்ம தேர்ந்தெடுத்த துறை வந்து ரெண்டுமே இருக்கிற இடம் அப்படின்றப்ப அங்கே எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும், எவ்வளோ போட்டி இருக்கும், எவ்வளவு கண்டிப்பாக இது இருக்கும் அப்படின்னா இது நடக்க தான் செய்யும். இப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம வளர்ந்துட்டா கூட இப்பயும் கூட இருக்கும். ஆமாம், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுதான் என்னை இங்கே பக்குவப்படுத்துது. அதே பார்த்துட்டோம், இதெல்லாம் இப்படி தான்டா சொன்னாப்புல அப்படின்னு கடந்து போகிற மாதிரி அந்தது என்னை இன்னைக்கு ரொம்ப பக்குவப்படுத்துது. அன்னைக்கு ரொம்ப உங்களை ஏளனமாக பார்த்து யாராவது வந்து உங்களோட படத்தில் ஹிட்டுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசின விதம் மாறி இருந்திருக்கா? அது இருக்கு. ஆமாம், இருக்குது. அப்போ அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் அப்படிலாம் இல்லை. அதுதான் நம்ம ஒரு சின்ன ஒரு இது அன்னைக்கு எப்படி பேசாம அந்த உள்ள ஒருத்தன் வருவான் இருக்கோம் என்ன. ஆனால் அதை கடந்து தான் போய் ஆனால் என்ன பண்ணுறது, அதான் அவரும் சூழ்நிலை. இப்போ சப்போஸ் அவர் ஜெயிச்சிருந்தாலும் நான் அதை தானே பண்ணியிருப்போம். அவர் அந்த இதில் இருந்து தானே இது நடக்குங்க, இது ரிவர்ஸ் ஆகிருந்துருக்கும். ஆமாம், அதுதான் இது நம்ம பக்குவப்படுறதுல தான் இருக்குது. ஆனால் இல்லாமல் இருக்காது. அதையே சும்மா நோண்டி போகிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிடணும் நம்ம. என்னடா அப்படி நடந்துச்சு இது அப்படி தான் இருக்கும். இது இன்னும் ஜெயிக்கிற வரையும் இருக்கும். என்ன இப்போ ஒரு மாதிரி இருக்கும், அப்போ ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் 2 அவமானங்களும் கிட்டத்தட்ட வச்சிங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்கும். போடான்றவன் போயானுவான், அவ்வளோதான் நடக்கும். ஆமாம், அவ்வளோதான் நடக்கும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அது இப்போ ஸ்ட்ரகிள் இருக்கா சார் சினிமாவில்? இல்லை, சிலது இருக்கும் ஸ்ட்ரகிள். இப்பயும் அதை விட இப்போதான். அப்படியா? ஆமாம், நான் சரி 2வது ரவுண்டுக்குள்ளே வந்த பிறகு தான் நினச்சேன். சரி ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து 2வது ரவுண்டில் வந்து அப்போ தான் இப்போ என் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லுவாங்க, உனக்கு என்னடா கவலைடாய. நான் சொல்லுவேன், நீ ஜெயிச்சு 2வது ரவுண்டுக்குள்ளே வந்துடுறா, வந்துட்டு நீ இதே வார்த்தையை சொல்லிடு, நான் உன்னை ஒத்துக்கிறா அப்படின்னா. அதுதானா அது. ஆமாம், நான் அதுக்கு தான் ஆசைப்பட்டு வந்தேன். இல்லை ஆனால் நீ வந்து ஒன்று உனக்கு என்னடா அப்படின்னு இல்லை, அப்படிலாம் இல்லடா, அதுக்கு நான் சகுல் இங்கே இருக்குதான் செய்யும் அப்படின்னு சொன்னேன். ஆமாம், ஒரு இடத்த தக்க வச்சுக்கிறது அப்படின்றது நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய டாஸ்க். ஆமாம், நிறையா அது நீங்கள் அதுக்கு அது இங்கே கீழே இருந்து நம்ம வந்ததுனால அது பயன்படும். உங்களுக்கு கோவம் வந்தாலும் கண்ட்ரோல் ஆகும். ஏன் அப்படி பேசுனாரு அப்படின்ட்டு அந்த இது போக சொல்லுவோம். சரி விட்றா, நம்ம அப்பயே பார்த்தவங்க தானே சரி அப்படின்ட்டு இப்போ ஒரு நாள் காரியம் ஆனால் நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். இது நிறையா நடக்கும். எவ்வளவோ பார்த்துட்டோம். ஆமாம், இல்லை இப்போ நீங்கள் ஜெயிச்சாச்சுன்னு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிற மாதிரி உங்கள் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும்ல. சரி, இந்த பையன் இவ்வளோ நாள் போராடினாப்பா, ஒரு வழியாக அவனுக்கான இதை அவன் வந்து என்ஜாய் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா என்ன சொன்னாங்க? ஏன்னா அது பெரிய சண்டையே வந்துருச்சு வீட்டில். ஃபஸ்ட்டு கூப்பிட்டுருந்தாங்க. போய் அந்த கோவத்தில் போய் வீட்டை நீங்கள் கேட்டாங்க, என்னங்க முந்தானத்து வரையும் 500 ரூபா கேட்டேன் கொடுக்கல, திடீர்னு ஃபோன் பண்ணி பார்த்தட்டான்னு அழுகிறாங்க வீட்டில் அப்படின்னு. அது அப்படியே வேறு மாதிரி அது எங்கள் அண்ணி சண்டைக்கு வந்துட்டாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்துக்கிட்டதே இல்லை அவங்கள. அப்போ அதுதான் அது ஒரு இதில் கொடுப்போம்ல பேசுகிறது. ஆனால் அதுதான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் டீசர் ஒன்று வந்துச்சு முண்டாஸ்பட்டியிலேருந்து, எங்கள் அம்மாட்ட போய் காட்டுறேன். எங்கள் அம்மா நல்லா முருங்கக்காய் நறுக்கி இருந்தாங்க. டீச்சர் காட்டினேன், அம்மா பாருமா அப்படின்னு பார்த்தா அதே 1 நிமிஷம் தான் டீச்சரில். அதில் நான் 2 செகண்ட் தான் வருவேன். நான் இது 15 வருஷம் இவ்வளோதானா அப்படின்ட்டாங்க. ஐயோ சரி அப்படின்ட்டு ஒரு சின்ன சண்டைகள் வந்துக்கிட்டே இருந்தது. நான் முடிவு பண்ணிட்டேன், இவங்ககிட்ட ரிலீஸ் சொல்லவே கூடாது, இவங்களாம் தெரிஞ்சு பார்த்துக்கிட்டான், இவங்ககிட்ட சொன்னாலும் அப்படின்னா. அப்புறம் டேட் அவங்களுக்கு பத்திரிக்கைலாம் வந்தது தெரிஞ்சதில்ல. அப்புறம் பார்க்க ஒரு ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸ்ப்ரெட் ஆகி
அதுதான் அது ரொம்ப என்ஜாய் பண்ணாங்கல்ல. இப்போல்லாம் உங்கள் ஊருக்கு போனால் எப்படி இருக்கும் சார்? செம்ம ரவுஸாக இருக்கும்ல இப்போல்லாம் போனால்? அதுதான் அந்த இது இருக்கும். நான் இப்போ அந்த படம் முடிச்சுட்டு போனப்போ ஒரு இது இருந்துச்சு. என்னென்னா அந்த ஊர் நம்ம பார்வையில் பார்க்கும்போது சில பேர் சூப்பராக ராமதாஸ் நல்லா ஒரு அப்படி இப்படின்வாங்க. சில பேர் அந்த அப்படியே கேள்விப்பட்டடா நான் இன்னும் பார்க்கல படம், பார்க்குறேன் பார்த்துறேன் அந்த இதெல்லாம் இருக்கு. சரி நான் பாருங்கண்ணே நீ அப்படி இப்படின்ட்டு. இப்போ ஆஷுவலாக ஊருக்கு போனால் அந்த இது அந்த தெருவிலே ஒரு இது தெரியும். சரி எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர்லேயே நான் தான் சைன் பண்ணியிருக்கேன் நிலக்கோட்டையில் நடிகனான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆக்டராக வெளியே வந்திருக்கேன். நான் நடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, நிறையா பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வெளியே வந்து நானாக இருந்தால் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். இப்போ நிலக்கோட்டையிலேருந்து யாரும் வந்திருக்காங்க. ஒரு டைரக்டர் இருந்தார், அது அசுரோதன் பண்ணார். எங்கள் ஊர் பக்கத்து ஊர். ஒரு நடிகனா நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு நான் அந்த பெருமை நமக்கு சேரும். ஆமாம், அது எங்கள் ஊருக்கு தான் சேரும். ஸோ ஸ்வீட். இப்போ வந்து நிறைய ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் உங்களோட ஜேர்னி டேக் ஆஃப் ஆகுது. பர்சனலாக இந்த காதல் கல்யாணம் இதெல்லாம் வந்து நடந்துச்சா? எப்படி அந்த விஷயங்கள்? காதலுக்குலாம் நேரம் இருக்கு. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஒரு சுவாரஸ்யம் வேண்டாம். சினிமாவில் ஓடுறதுக்கே நம்ம வைத்த கழுவு நம்ம இன்னொரு ஜீவனை கூப்பிட்டு. நான் அதனால தான் வீட்டு சப்போர்ட்டே கேட்டேன். எங்கள் அம்மா பென்ஷன் வாங்கியிருந்தாங்க. அப்படி சப்போஸ் கல்யாணம் பண்ணிட்டா கூட ஒரு 5000 ரூபாயாவது அனுப்பி விடுப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் எங்கள் அம்மாட்டே நான் பிட்ட போட்டது. அவங்க ரொம்ப தெளிவாக எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா, நீ எங்கே வருவது எனக்கு தெரியும், ஒழுங்கா இங்கே வேலையை பாரு, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா அப்படின்னாங்க. இல்லை அதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லாமல்ல, அது இடம் கொடுக்காதீங்க. உங்களே பாதுகாக்கவே உங்களால் முடியலைன்றப்ப லவ் இல்லாமல் பார்த்தா இருக்க தான் செய்யும். அது அஃபேஸான மாறிடும். சரி பார்த்து ரசிச்சுக்கலாம். இதெல்லாம் உள்ளே போய் அதுக்கு நேரமே இருக்காதுங்க. நாளைக்கு ஸ்டில்லு கொடுப்போம், 10 ஸ்டில்லு கொடுப்போம், அப்புறம் வேலைக்கு போயிடுவோம், வருவோம், அப்புறம் ரூம் ஸ்ட்ரகிளே பெரியாக தான் இருக்கும். அதுக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு 10 கம்பெனி ஏறி இறங்கக்குள்ளேயும் டயர்டாயிரும். வண்டி வந்து அப்புறம் பைக்கு யாராவது டெய்லியும் போக முடியாது. அப்புறம் கொஞ்ச நாள் சைக்கிளில் போயிட்டு இருந்தோம். அப்புறம் வண்டி வாங்கவும் காசு கிடையாது. யாராவது ஃப்ரெண்டு போனால் தான் போக முடியும். அவன் டெய்லியும் ஏற்றிட்டு போகணும் அவருக்கும் அவசியம் இல்லை. திடீர்னு அவர் வர இந்த ஸ்ட்ரகிள்லேயே இருக்கும். இதில் நாங்கள் எங்கே போய் லவ் பண்ணுறது? சினிமாவை தான் லவ் பண்ணியிருந்தா. ஸ்கூலில் அட்லீஸ்ட் லவ் பண்ணியிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் லவ்லாம் அது லவ்லாம் சொல்ல முடியாது. சின்ன அஃபெக்ஷன் தான். லவ் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஆமாம், எதுவுமே இல்லை. சில விஷயங்கள் இருக்குது, அதை சொல்ல முடியாது. ஏன்னா நிலக்கோட்டைக்கு போகணும் நான். சரி, ஓகே. அப்போ அந்த கல்யாணம் அப்படின்ற விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் வந்து இப்போ எப்படி சினிமா லேட்டாக வந்துச்சோ அந்த மாதிரி லேட்டாக தான் உங்கள் வாழ்க்கையில் வந்தது அப்படின்றது இல்லை. அதுக்கு பிறகு நான் கல்யாணம் வேணான்ற ஒரு முடிவுக்கே இருந்தேன். ஆமாம், ஏன்னா இது ஆன பிறகு அந்த ஸ்ட்ரகிள் இருந்துச்சு எனக்கு. ஜெயித்த பிறகும் பார்த்தீங்கன்னா நான் கேட்டது வந்து 28-30 வயசில், நான் ஜெயித்தது 39-40. உடனே அப்போயும் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னடா அப்படின்ட்டு நான் யோசித்தேன். சரி இது அப்படின்னே. அப்புறம் என் தங்கச்சி அப்படியெல்லாம் இல்லைண்ணே, நீ பண்ணு, நான் தான் வேணும்னேன் அப்புறம் எனக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. சரி இது அப்படின்ட்டு, இல்லைண்ணே இப்படி இருக்க முடியாது அப்படின்ட்டு. அப்புறம் புண்ணியவதி வேலூரில் தேன்மொழின்னு ஒரு பிள்ளையை பார்த்து கட்டி வச்சாங்க. அந்த பிள்ளையோட ட்ராவல் பண்ணுறீங்க. ட்ராவல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பாவம் அந்த பிள்ளை தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கு. அப்படியா? ஆமாம், உங்களோட ஷூட்டு அது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி இல்லை அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. நான் நம்ம 15 வருஷமாக எதுனாலும் நம்மளே தனிச்சையாக முடிவு எடுக்கணுமா, சுதந்திரமா. ஏன் இதுதான் இப்போ வீட்டில் இருந்தால் கூட அவங்க பேச்சையாவது கேட்கணும். இப்போ இது ஏன் முடிவுன்றப்ப திடீர்னு ஒரு பார்ட்னர் வந்து நீ இப்படி பண்ணக்கூடாது இப்படின்றப்ப அது முடியலை. கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி. அதை நான் தாண்டவே எனக்கு 2.5 வருஷம் ஆயிடுச்சு. நீ எப்படி என்னை முடிவு பண்ணலாம்? அப்போ அந்த இது எனக்கு அப்புறம் போ இல்லை அது கரெக்டு தான் அப்படின்ட்டு இப்போ இந்த ஒரு 3 வருஷமாக தான் பயணம் கொஞ்சம் ட்ராக்குள்ளே வந்ததே இப்போ தான்ப்பா அப்படின்றீங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னதில் வந்து ரொம்ப ஒரு டீப்பான விஷயம் இருக்குது. அதாவது இத்தனை வருஷம் தனியாகவே இருந்துட்டோம், எல்லாமே என்னோட முடிவாக இருந்துட்டு அப்படின்றப்போ அந்த தனிமையை நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா? இல்லை சம்வேர் அது வந்து அது ஒரு கட்டாயம்
படுத்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. கட்டாயப்படுத்தப்பட்டதா? என்ஜாய் பண்றது. ஏன்னா சில பேர் வந்து லோன்லியா இருக்கிறது வந்து அது அந்த மாதிரி இருந்தா இப்போ நான் சொத்து பத்தோட இருந்தா அந்த மாதிரி நீங்கள் சொல்ல. நான் நடக்கிறதே டெய்லி போராட்டமாக தான் இருக்கேன். போராட்டம்னா பெரிய போராட்டம்லாம், அது என் தேவைக்கான போராட்டம் தான். நான் என்னமோ பெரிய போராட்டம் தான், அதுதான் எனக்கு அது தேவையான போராட்டம் தான். நான் என்னமோ சுதந்திர போராட்டம் அப்படிலாம் இல்லை. என்னையே நான் வளர்த்துக்கிறதுக்கும் நான் சம்பாதிக்கிறதுக்கும் உண்டான போராட்டம் தான். ஏன்னா அதுவே அவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்துச்சுன்றேன் நான். அப்படின்றப்ப நீங்கள் சொன்ன மாதிரி அப்படின்னா கொஞ்சம் காசு வச்சுட்டு ஏதாவது மலையில் போய் தனியாக இருக்கு, அந்த வேற தனிமை வேறு. இந்த தனிமை எனக்கு அதுதான் தான் இருந்தது. நான் கட்டாயத்தில் தான் இருந்தேன். சரி வேறு வழி இல்லைடா இருந்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் தான். அடுத்தடுத்து நிறைய படங்கள் அப்படியே வந்துட்டே இருக்கு. ஆமாம், ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கேரக்டர்லையும் எங்களை ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஆச்சரியமா நிஜமா சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்களா, நீங்கள் சொல்கிறதா எனக்கு ஆச்சரியப்பட்டு சொல்லுங்க. ஆச்சரியப்படுத்திருக்குன்னா எப்படி நான் மெயின் பண்ணுறேன்னா, ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியலாகவே எங்களுக்கு தோணாது. அதுதான் எங்களுக்கான எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். என்ன பண்ணாலும் ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குது. ரொம்ப குழந்தைத்தனமாக ஒரு மாதிரி காமெடியாக பண்ணாலும் சரி, இல்லை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்த மாதிரியோ, இல்லை ஒரு முரட்டுத்தனமான ஒரு கேரக்டர் இருந்தாலும் சரி, எல்லாமே கன்வின்சிங்காக இருக்குது. அதுதான் அதில் உள்ள ஆச்சரியம். அதுதான் அது காரணம். பார்த்தீங்கன்னா டைரக்டர்ஸ் தான். எனக்கு என்னென்ன பெரிய ஆப்ஷனை நீங்கள் இப்போ வரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் பெரிய ஆர்டிஸ்ட் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கனாலே கொஞ்சம் பேர்கிட்ட தான் பண்ணியிருப்பேன். ஒரு படம் 2 படம் அப்படி தான் பண்ணியிருப்பேன். த்ரோட்டாக அவங்க கூட ஜர்னி இல்லை. எனக்கு அமைஞ்சது பூரா சின்ன படம், படம் டைரக்டர்ஸு. இந்த கேரக்டர்ஸ்ன்னும் போது அவங்களுக்கு உண்டான அந்த வெறித்தனமும் இருக்கும். இந்த படம் ஜெயிச்சே ஆகணும்டா, இவனை எப்படி. நான் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் டைரக்டர் ஆர்டிஸ்ட் ஆயிடுவேன். நீங்கள் என்ன எப்படி வேணாலும் நீங்கள் பிடிச்சிக்கிங்க, நான் முடிஞ்ச அளவு சரி இப்போ வரையும் நான் வந்து சில இதுதான் சொல்லுவேன், சார் இப்படி பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு. 2 தடவை வேண்டாம் அப்படின்ட்டாங்கன்னா நான் அதுக்குள்ளே போக மாட்டேன். சரி நீங்கள் சொன்னது செய்யும், ஏன்னா நீங்கள் தான் கேப்டனு, அது நீங்கள் தான்ட்டு. ஒருவேளை அந்த இது தான் நினைக்கிறேன். எல்லாமே புது டைரக்டரு, நியூ இது. அதனால் நான் அவங்கள பயன்படுத்திக்கிட்டேன், அவங்க என்னை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். 2 பேருக்கும் அந்த ஃபயர் இருக்கும், கண்டிப்பாக ஜெயிச்சிடணுன்ற. அதனால் சரி அவங்க சொல்கிறதுபடி ஆடணும் அப்படின்னம்னா அந்த இது இருக்கும்ல. அதனால தான் எனக்கு இந்த இது நீங்கள் சொல்கிறதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் மூலியமாக போயிருந்தாலும் ஒரு ஜர்னி போயிருக்கும். ஆனால் எப்பயுமே வந்து அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் அதுதான் கொடுத்தாங்கண்ணே. ஏன்னா அவங்கள தான் பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு. எனக்கு வந்து ட்ராவலே எனக்கு இப்படி அமைஞ்சிருச்சு. பூரா புது ஆர்டிஸ்ட்டு, தெரிஞ்சோ தெரியாமலோ இன்ன வரையும் நியூ புது ஆர்டிஸ்ட்டு. இதுதான் நான் எனக்கு இன்ன வரையும் கை கொடுத்துட்டு வருது. டைரக்டர் புது டைரக்டர்ஸ், ஒரு சின்ன கம்பெனி, இது மாதிரி படம். இப்போ நீங்கள் சொல்கிறதுல எனக்கு ஒரு கேள்வி வருது. இவ்வளோ எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கீங்க, இத்தனை பேர் உங்களை பாராட்டுறாங்க அப்படின்றப்போ நீங்கள் சொல்கிற மேட்ரு தான் பெரிய படங்களில் வந்து என்னை கூப்பிடல அப்படின்னு அந்த வருத்தம் இருக்கா? அதுதான் கூப்பிடல மீன்ஸ் அது அமையலன்றதான். அதாவது அந்த அமையலன்ற ஒரு அதுதான் அதுக்கு இன்னவரையும் எனக்கு அந்த கேள்வி விட தெரியல. ஆனால் எனக்கு இதுவும் போதுமானதாக தான் இருக்குது. சரி இப்போ அப்படி யோசிச்சோம்னா இப்போ அதுதான் இப்போ பெரிய ஐயோ வம்பு கிழக்குறீங்க. சரி பரவாயில்ல. அந்த ஜர்னி போயிருந்தாலும் இப்போ பூவோட சேர்ந்து நாருமா தான் அப்படின்றது. இப்போ இதுவாக ஏதோ ஒரு கிஃப்டாக அமைஞ்சு போயிட்டு இருக்கு. புது டைரக்டரு, படம் அப்படி இப்படின்றப்ப இந்த இது வந்து நமக்கு கேரக்டராகவும் பரவாயில்ல அப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. பணம் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசணும்னா, ஃப்ரம் ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சு அன்னைக்கு கையில் காசு வாங்கிட்டு இருந்த ஒரு பர்சன், சினிமாவில் வந்து 1-2 நாள் வேலை செஞ்சுட்டு இருந்த பர்சன், இன்றைக்கி வந்து டச் வுட் நல்ல வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, பிஸியாக இருக்கீங்க. அப்படின்றப்போ இந்த பணம் அப்படின்ற விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? பணம் ரொம்ப முக்கியமானது தான் பார்க்குறேன். ஆமாம், படம் ரொம்ப முக்கியமானது. நான்லாம் மேக்சிமம் ஏன்னா அந்த இது தள்ளப்பட்டு தானே இருந்தோம். அது என்ன சொல்கிறது, ரொம்ப முக்கியமானது தான். ஏன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க பணம் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்வாங்க. அப்படி பார்த்தா அப்படி சொல்கிறவங்க கிட்ட நல்ல பணம் இருக்கும். அதுக்காக பணத்துக்கு பின்னாடியே ஓடிடக்கூடாது. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி நான் பணம் முக்கியம்னு நான் போயிருந்தாலும் நான் இந்நேரம் நிறையா சின்ன படங்கள் பண்ணியிருப்பேன். கேட்ட சம்பளத்துக்கு இது பண்ணியிருப்பேன். நான் கிட்டத்தட்ட நான் இப்போ வச்சுருக்கிறதோட 1 மடங்கு அதிகமாகவே வச்சுருந்துருப்பேன். நான் அப்படியும் போகல. ஆனால் பணமும் பேஸு. இப்போ நான் ஒரு கம்பெனிக்கு போனேன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அந்த ஊதியத்தை கொடுக்கணும் அப்படின்றதுல நான் நினைப்பேன். அண்ட் பேசுகிறப்போ நிறைய பெரிய நட்சத்திரங்கள் கூட நடிச்சதுலன்னு சொன்னீங்க இல்லையா?
ரஜினி சார் கூட நடிச்சிருக்கேன் ஒவ்வொரு படம். அதான் கணிசமா இப்போ வந்து இப்போ என்ன சொல்றதுன்னா ரஜினி சாரோட 4 படம், விஜய் சாரோட 5 படம், அப்படி பண்ணல. பார்த்தீங்கன்னா சூர்யா சாரோட எல்லாரோடையும் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு படம் தான் ஜெயமரவி சார். ஒவ்வொரு படமும் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒவ்வொரு கேரக்டர் சொன்னா எனக்கு ஒவ்வொரு கேரக்டர் மைண்ட்ல வரும். அதுதான் சொல்றேன். அதுதான் இப்போ ஜெயமரவி சாரோட, விஷால் சாரோட பண்ணியிருக்கேன், விமல் சாரோட பண்ணியிருக்கேன். எனக்கு விஷ்ணு சாரோட மட்டும் தான் 4 படம் அவர்கிட்ட பண்ணியிருக்கேன். அவர் கூட உங்களுக்கான பாண்டிங் எப்படிப்பட்டது? அது நல்லா இருக்கும் பாண்டி. ஏன்னா அப்போ இருந்தே அந்த புரிதல் இருக்கும். ஆமாம், ரொம்ப அவரோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா 2 பேருக்குமே அந்த புரிதல் இருக்கும். இந்த ஆள் என்ன பண்ணுவான்னு அவருக்கு தெரியும், முனிஷ்காந்த் என்ன பண்ணுவான்றது சார் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். அதனால அந்த பாண்டிங் நல்லா இருக்கும். அது சினிமாவில் மற்றபடி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்காங்களா? சினிமாவில் இருக்காங்க. சினிமா அதாவது சினிமாவுக்குள்ளே அதிகமாக கிடையாது. இப்போ இவர் காளி மட்டும் தான் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அப்புறம் இவர் வினோத் சாகர் அவர் ஃப்ரெண்டு. குறிப்பிட்டு எண்ணிடலாங்க விரல் விட்டு இவங்க தான் அப்படின்ட்டு. இப்போ சினிமா வாய்ப்பு தேடி இருக்காங்க பாருங்க, அப்போ இருந்தே இருக்காங்கல்ல, அவங்க நிறையா பேர் இருக்காங்க. உங்கள் டைம்ல இருந்தே இருக்கிறவங்க இருக்காங்க. இப்போ வரைக்கும் இருக்காங்க. இப்போ வரையும் இருக்காங்க. என் டைம்னா நான் 2002 வந்தேன்னா அவங்க 2006 வந்திருப்பாங்க, 2008 வந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். என்ன சார் இது, என்ன ஒரு காதல் சினிமா மேலே எவ்வளோ வருஷம் எப்படி அவங்களால ஸ்டே பண்ண முடியுது? அது ஒரு இதுதான். நம்மளாம் இப்போ என்னைய மாதிரி ஒரு நம்பிக்கை தான். இல்லை, ஆனால் ஏன்னா இப்போது ஒரு 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 பொண்ணை லவ் பண்ணுற, ஒரு பையனை லவ் பண்ணுறோன்னா கூட கொஞ்ச நாள் அவங்க எஸ் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அவங்க ரொம்ப நாள் வந்து இல்லை அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றப்போ அதை கடந்து போயிடும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஈஸியாக கிவ் அப் பண்ணிவிடுவோம்ல. ஈஸியாக இல்லைனாலும் ஒரு அளவு வரைக்கும் தான் அதுக்கான வெயிட் பண்ணுற டைம் இருக்கும்ல. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் சினிமாவில் வாய்ப்புக்காக எவ்வளோ வருஷம் இருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. அதுதான், அது நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ஜெயிச்ச ஆளுகளை விரல் விட்டு நீலாம் தோத்தாளுன்னு இருக்காங்க. அவங்க தோத்தாளுன்னு சொல்ல மாட்டேன், அவங்க முயற்சி அந்தளவு அக்செப்ட் பண்ணிக்கல. சினிமா வந்து திறமை இதை தாண்டி வந்து இன்னொன்று மட்டும்தான் என்ன அணுகிறவன்னு ஒன்று இருக்குல்ல, அது தப்பாக சொல்ல அவனை அந்த இது தான். இப்போ உள்ள சூழல்லாம் என்னையை பொறுத்தளவு இப்போ உள்ள சூழலாம் நான்லாம் சொல்லுவேன், நீங்கள் தாராளமாக ஒரு ஜாப் பார்த்துக்கிட்டே நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ தொழில்நுட்பம் இருக்குது. எதுனாலும் நீங்கள் நடித்து காட்டுறனா கூட நடித்து காட்டலாம். இது மாதிரி இப்போ 10 days அப்படின்னாலும் லீவ் போட்டு ஒரு தனியாக ஒரு ஜாப் பண்ணிட்டு வர்றது எனக்கு பெஸ்ட்டுன்னு தான் தோணும். ஏன்னா 2மே மன உளைச்சல் ஆயிரும். இதுவும் போய் அதுவும் போய் அப்படின்ற மாதிரி ஆயிரும். என்னை பொறுத்தளவு வந்து இந்த ஜாப் ஏதாவது கையில் வச்சுக்கிட்டு பண்ணலாம். இப்போ இந்த மன உளைச்சல் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு தோணுது, மன கஷ்டம் பண கஷ்டத்தை விட பெருசு அப்படின்றப்போ எப்படி அந்த ஒரு விஷயம் நம்ம அடையிற விஷயத்தை கிடைக்கிற வரைக்கும் தனியால எப்படி டீல் பண்ணீங்க? யார்கிட்ட இல்லை, இப்போ அந்த கூட எல்லாருமே தான் இருப்பாங்க பருந்துக்கிறதா. என்ன அப்படின்னா அந்தந்த யாராவது ஒரு ஆள் ஜெயிச்சு வருவாங்க. இப்போ வெண்ணிலா கபடி குழு வந்துச்சு. ஆமாம், அவங்க இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அப்புக்குட்டி சூரி அவங்கெல்லாம் வந்து வெளியே. அப்போ அவங்கெல்லாம் எனக்கு பழக்கம். சூரி சாரோட ஹாய் தான், அப்புக்குட்டி நல்ல பழக்கம், பேசுவாப்பில் இருக்கணும். இப்போ அவர் ஜெயிச்சு வரும்போது ஒரு நம்பிக்கை தான், சரி பக்கத்தில் இருக்க ஆள் ஜெயிச்சு வந்துட்டாப்புல நம்ம வந்துடுவோம் அப்படி இப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் தான் சில நேரம் அதை கையை கொடுக்கும், வந்துடும் அப்படின்ட்டு. அதான் சொல்கிறேனே, லாஸ்ட்டெல்லாம் நான் இந்த மாதிரி முடிவு பண்ணி தான் முடிவு பண்ணிட்டேன். சரி இனிமேல் நம்ம லைஃப் ஸ்டைல் இப்படி போகும் அப்படின்ற மாதிரி தான். அதுதான் அது டக்குன்னு அப்படி மாற்றுது. ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து இது இப்போ இதுக்கு என்ன டிசைன் நீங்கள் சொல்ல முடியல. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு இந்த சொன்னேன், இது அணுகிறவன் நான் ஏன் இதில் சொல்கிறேன். இது எப்படி டிசைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இந்த இதுக்கு இலக்கணமே கிடையாது. நீங்கள் ஒரு மித்த ஜாப் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு இருக்குது. ஒரு மெக்கானிக் ஆகிட்டிங்கன்னா 5 வருஷத்தில் நீங்கள் கடை வச்சுருவீங்க, இல்லைன்னா மெக்கானிக்காவது ஆயிடுவீங்க, மளிகை கடை வச்சிட்டிங்கன்னா வச்சுருவீங்க, எந்த கடை. ஆனால் இதுக்கு மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு முடிவு பண்ண முடியாது. வரலாம், நடிக்கலாம். இப்போ பணம் கிடையாது. இப்போ பணம் இருந்தும் நீங்கள் கற்றுக்கிட்டு எல்லாமே வந்தாலும் ஒரு சக்ஸஸ் ஃபார்முலான்றது இதுக்கு இலக்கணமே இல்லை. இதுதான் இது ஒரு புரியாத புதிர் தான். இது புரியாத புதிர். ஆனால் வந்து அதை ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம் ஆமாம். இப்போ ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பண்ணுறப்பவும் ஒரு காமெடியனுக்கு வந்துட்டு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஏன்னா ஒரு படத்தில் பண்ண மாதிரி இன்னொரு படத்தில் இருக்கக்கூடாது. சிரிக்க வைக்கணுன்றது தான் உங்களோட டாஸ்க் இருக்கும். பட் அதை வெவ்வேறு விதமாக காமிக்கணும் அப்படின்றப்போ அதுக்கான முயற்சிகள் பர்சனலாக எப்படி இருக்கும்? நீங்கள் நிறைய அப்சர்வ் பண்ணுவீங்களா? ஒரு நார்மலாக மீட் பண்ணுறவங்களே நிறைய அப்சர்வ் பண்ணி அவங்களோட மேனரிசம்லாம் கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குமா? இல்லை உங்களோட ஹோம்ஒர்க் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு ஹோம்ஒர்க் அப்படின்லாம் கிடையாது. நான் மேக்ஸிமம் நாம் வில்லனாக நடிக்கப்பட்டு ஆசைப்பட்டு தான் வந்தேன். நான்
வில்லனாவா? ஆமாம் ஆமாம் ஆமாம், இந்த உடம்பு வச்சு அப்படி நினைச்சிடாதீங்க. அப்போ முண்டாஸ்பட்டி எப்பயே நான் சார்ட்டு சொன்னேன், முண்டாஸ்பட்டிட்டு ஆரம்பத்தில் நான் தாடியும் இடியுமா தான் போய் இருந்தேன். முனிஷ்காந்த் கேரக்டரை படிக்க சொல்லியிருந்தாரு. படித்து பார்த்தோன்னே சொன்னேன், சார் இது எப்படி சார் அப்படின்னேன். என்னையை பார்த்து நான் வந்து என்ன நான் என்னை பார்த்தா சிரிப்பாங்களா சார்னோடனே அவர் ஏதோ பிடிச்சிட்டாரு. இல்லைங்க நான் பண்ண வச்சிட்றேன், நீங்கள் பயப்படாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது சார் அப்படின்னு. நீங்கள் பயப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் இது பண்ணார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற அளவு நான் காமெடினா ட்ராக்காவோ தனியாவோ எதுவுமே பண்ணலை. கதைக்குள்ளே தான் காமெடியை நான் இன்ன வரையும் பண்ணிக்கிறதுனால மேக்ஸிமம் அது பாதி வேலை டேரக்டர்கிட்டே வந்துடும். ஏன்னா இந்த கேரக்டர் வின்னிங்ஸ் அப்படின்னா மாநகரத்தில் இப்படி தான் இருக்கும், முனிஷ்காந்த்னா இப்படி தான் இருக்கும். அதனால் அவங்க மேக்ஸிமம் அந்த பாதி வேலையை எடுத்துக்கிட்டு நம்ம அந்த சின்ன சின்ன மனிதர்களை பார்க்குறது, சின்ன இது இந்த மாதிரி பண்ணால் போதும் அப்படின்ட்டு நம்ம பர்ஃபெக்டாக வந்து ஒரு ட்ராக் மாதிரிலாம் பண்ணி, இப்போ பெரிய பெரிய ஜாமான் வடிவேல் சார், விவேக் சார் இவங்கள மாதிரி தனியாக ட்ராக்லாம் பண்ணி கதைக்குள்ளே ஓடுறதுனால அது இது ஆகிக்கிட்டு. உங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நீங்கள் எப்படி அதை அவ்வளோதான் அவங்களே பாதி பண்ணிடுவாங்க. இந்த வின்னிங்ஸ் கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்றப்ப அது பாதி வேலை அவங்ககிட்ட இருந்து வந்துடும். நீங்கள் எப்படி வந்தால் போதும், இந்த டைலாக் பேசினா போதும் அப்படின்னு அப்படித்தான் வந்தது. அதனால் வந்து இது நான் பர்ஃபெக்டாக காமெடி பண்ணலாம் சொல்லவே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ட்ராக்காக பண்ணி அந்த மாதிரி அப்படின்றது அங்கே போய் முலாம் பூசுறதுக்காக நம்ம சில விஷயங்கள் சொல்கிறதே தவிர, ஆனால் அந்த சட்டி செய்கிறது கூட அவங்க. இப்போ இத்தனை கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இத்தனை படங்களில் வந்து நாங்கள் சொல்கிறோம் எனக்கு இந்த கேரக்டர் பிடிக்கும், மாநகரமில் நீங்கள் பண்ணது பிடிக்கும், முண்டாஸ்பட்டில் பிடிக்கும் அப்படின்ட்டு. ஆனால் பர்சனலாக உங்களுக்கு நீங்கள் பண்ணதில் இதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்னு சொல்கிறத விட ரொம்ப க்ளோஸ்ட் ஹார்ட், இது வந்து ரொம்ப எனக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு கேரக்டராக முனிஷ்காந்த் தான். அதுதானே பெரிய விஷயம் கடை திருப்பி போட்டது. ஆமாம். அதுவும் இல்லாமல் அது இப்போ பெரிய வைப்ரேஷனாக இருந்தது நடிக்கும் போதும் சரி. அந்த டப்பிங் சுதந்திரம் நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாரு சார். அது ஏன்னா அவர் படம், நான் இது பெரிய கேரக்டரு, ஒரு பயம் இருக்கும். இப்போ ப்ரொடக்ஷன் லெவல்லையும் பயம் இருக்கும். இவனை வச்சு அப்படின்றது ஒன்று இருக்கும். அவருக்கு ஒரு பயம் இருக்கும். இப்போ நான் பண்ணும்போது அவர் நினைக்காம தப்பாக போகலாம். அதுக்காகவே வந்து ஏங்க நான் சொல்கிறத செஞ்சுட்டு போவேன் அப்படின்ற மனநிலைக்கு வரலாம். அதெல்லாம் பண்ணவே இல்லை அவர். உங்களுக்கான ஸ்பேஸ். ஆமாம், விட்டார், ஃபுல்லாகவே விட்டார். நான் கேட்கறதுக்கெலாம் வந்து ஒன்றே ஒன்று தான், இது நல்லா இல்லை நல்லா இருக்குது அப்படின்வார். ஆனால் இதெல்லாம் பண்ணால் நான் சொல்கிறத செஞ்சுட்டு போங்க அப்படின்லாம் சொல்லவே வைக்க மாட்டார். எதுனாலும் கேட்பார், இது நல்லாயிருக்கு, இது பண்ணிக்கங்க. அவர் அந்த ஃப்ரீடம் இருந்தது. அந்த முனிஷ்காந்தோடது அந்த ஃப்ரீடம் எனக்கு அடுத்தடுத்து இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்தளவு ஒரு நெருக்கம் இல்லை. அதுக்காக எல்லா கேரக்டரும் எனக்கு முக்கியமான கேரக்டர் தான். இது எனக்கு லைஃப் கொடுத்ததுனால இது முக்கியமான கேரக்டர், ஸ்பெஷலாக இருக்குது, அவ்வளோதான். ஓகே. அதே மாதிரி உங்களை வந்து எத்தனையோ பேர் பாராட்டியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போனால் கூட உங்களை வந்து அவ்வளோ பேர் வந்து உங்களை இந்த இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் மறக்க முடியாத ஒரு பாராட்டுன்னு ஒன்று இருக்கும்ல, இந்த பர்சன் கிட்டேருந்து இந்த விஷயத்தை நான் கேட்டது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஒரு இல்லை 2-3 டைரக்டர்ஸ் நிறையா பேர் பாராட்டினாங்க. அது இயல்பு தான், ஏன்னா நாம் அந்த துறையில் இருக்கோம் அப்படின்ட்டு. அதனால் அவங்க பாராட்டு தான் முக்கியம். ஏன்னா அவங்க தான் அடுத்து நம்மளை கொண்டு போகிறது. அதை தாண்டி அதர் பர்சன்ட்டு என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர்லேருந்து இந்த முண்டாஸ்பட்டி தான். கோயம்புத்தூரில் என்ன ஆகிருக்கு அப்படின்னா, காலையில் கடை திறக்க போயிருந்துருக்காங்க. போகிற வழியில் ஒரு பெரியவரை வண்டியில் ஏற்றிட்டாங்க போல், காலில் அடிபட்டுச்சு போல். அவங்க வந்து சரி நான் அவங்கள ஹாஸ்பிட்டலில் போய் ரெடி பண்ணிவிட்டு ஒரு மன உளைச்சலே இருந்திருக்காங்க. என்னடா காலைல கடை திறக்கும் போதே இப்படி ஆயிடுச்சு என்ன அப்படின்னு போது, அப்போ பக்கத்து கடைக்கார வாங்க படம் பார்ப்போம், படத்துக்கு போவோம், அந்த ஒரு படம் நல்லாயிருக்கு அப்படின்றாங்க. பார்த்தா முண்டாஸ்பட்டி போய் பார்த்து பயங்கர ஜாலியாகிட்டாங்களாம். ஜாலியாகி அப்புறம் அவர் கோயம்புத்தூர்னால எங்கேயோ நம்பர் கண்டுபிடிச்சி சாரோட்ட வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அது மாதிரிங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு, அது பெரிய பாராட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் இன்னொருத்தர் சொன்னார், தம்பி நான் சுகர் பேஷண்ட், மாத்திரை போடாமல் தூக்கமே வராது, உங்கள் படம் பார்த்துட்டு போய் அன்றைக்கி மாத்திரையே போடலனாரு. இதெல்லாம் பெரிய கிஃப்டாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அப்புறம் நிறையா அதான் குறிப்பிட்டுன்னா இந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், இது அவங்களும் நானும் யாரு ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அவங்க உடனே அந்த ஒரு ரிலீஃபில் போய் அந்த இதெல்லாம் தேடி பிடிக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது.
ஏதோ அப்போ அவங்க நான் எங்கே இருக்கேன் அவங்க எங்கே இருக்காங்க, அவங்களுக்கு அவ்வளோ இம்பாக்ட் பண்ணனால உங்களுக்கு அது தெரியும். வந்து அதான் அந்த கலை அந்த மாதிரி அந்த நடிப்போ அது அதான் எல்லாமே ஒரு அமைஞ்சு அது கரெக்டாக போய் அவங்ககிட்ட அந்த மாதிரி ரீச் ஆகிருக்கு. இல்லை இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லையா? இப்போ அதை தேடி கண்டுபிடிச்சி ஃபோன் நம்பர் வாங்கி அந்த இதுதான் அப்படின்றது இருக்கும்ல. இல்லைங்க படம் பார்த்தாங்க நல்லா இருந்துச்சுங்க அப்படின்னு போகலாம்ல. அதை தாண்டி அவங்க மனநிலை ஏதோ நடந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க. இதை மறந்து அது இதுக்கு அதை சொல்கிறேன். இவ்வளோ நேரம் பேசுனதுல எங்கேயோ வந்து ஒரு இன்னசென்ஸ் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு, ஒரு வெகுளியான ஒரு 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 விஷயம். அப்படிப்பட்ட ஆள் தானா நீங்க? ரியலைஸ் பண்ணிக்கிறீங்களா? நீங்க தான் முடிவு உங்களை சொல்லியிருக்காங்களா அதிகமா இந்த மாதிரி ரொம்ப இன்னசென்ட் அப்படின்ட்டு? இன்னசென்ட்லாம் கிடையாதுங்க. இன்னசென்ட்ல எப்படி ஒரு இன்னசென்ட் நடிகனா இவ்வளவு சம்பாதிக்க முடியுமா? இன்னும் அதெல்லாம் சும்மா இது என்ன வெகுளின்றது இன்னசென்ட் தானே இல்லையா? ஆமா வெள்ளந்தியா இருக்கிறவன் எப்படி வந்து சினிமாவில் கரெக்டா கால் ஷீட் கொடுத்து சம்பளம் கொடுக்கல கொடுக்க அப்படின்னு கொடுத்து இது பண்ண முடியுமா? இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. இது அப்படிலாம் இல்லை. இது வந்து ஊர் வட்டாரத்தில் இருக்கிற ஒரு யதார்த்தத்தை நம்ம விட்டுறக்கூடாது அப்படி இப்படின்னு தான் ஒரு காமிக்கலாக அதாவது இதாகிடக்கூடாது. மேக்சிமம் நான் நினைப்பேன் நம்மளா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். நான் முடிஞ்ச அளவு இந்த சமுதாயத்தில் கொஞ்சம் கம்மின்னு வச்சுக்கலாம், பொய் பேச இடத்துல பொய் பேசிதான் அந்த மாதிரி தான். ஆனால் முடிஞ்ச அளவு நான் அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது இந்த மாதிரி இருந்து பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணிடுவேன். அது உங்களுக்கு இன்னசென்ட்டாக தெரியுது அப்படின்னு எல்லாத்துக்குள்ள கோபம் எல்லாமே இருக்கும். இல்லை கொஞ்சம் இந்த காமெடி பண்ணுறவங்களை வந்து நம்ம காமெடியாகவே இருக்க பார்த்துடக்கூடாது, ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. தே ஹாவ் ஆங்கர் வந்து பயங்கரமாக இருக்கும், கோவம் வந்துச்சுன்னா பயங்கரமாக வரும் அப்படின்னா உங்களுக்கு அப்படி வருமா? ஏன் இல்லை வரும், ஆனால் அந்த அளவு வரும், அளவாக வரும். எல்லாருக்கும் அப்படிதாங்க. அவங்கள சீன்னா அதுக்கு தகுந்த ரியாக்ஷன் எப்படி வருதோ அதுதான் அப்படிதான் வரும். வெகுளி இல்லை, வெகுளி இல்லை, ரொம்ப தெளிவான ஒரு பர்சன் தான். சாதாரண ஒரு நார்மல் எல்லா நார்மல் பர்சன் தான். ஓகே இப்போ வந்து மிடில் கிளாஸ் வாங்க மிடில் கிளாஸ்க்கு வாங்க. ஒரு ஸ்பெஷலான படமா இருக்க போகுது இந்த படம். அது எதனால அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இது ஸ்பெஷலான படம் அப்படி இல்லை. ஸ்பெஷலான படத்தை தாண்டி இப்போ இவர் கிஷோர் சார் என்கிட்ட கதை சொல்ல வந்தார். நான் ஃபஸ்ட்டு வந்து கதாநாயகன்ற மூட்லேயே கிடையாது. ஏன்னா நம்ம ரூட்டு கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. கதாநாயகன்றது எவ்வளோ பெரிய வேலைன்றது நான் ஹீரோஸ் அவங்க கிட்ட ஒர்க் பண்ணும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டது. அது சாதாரண வேலை இல்லை. இப்போ நீங்கள் வந்து உட்காந்து பார்த்தீங்களா ஒரு அரை மணி நேரம் 10 லேட் ஆச்சு பார்த்தீங்களா, இது மாதிரி அவங்களுக்கு பல கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். என்ன கோவம் வந்தாலும் கேரவனை இறங்கினா ரசிகர்களை இது பண்ணணும். அது பெரிய ஒரு வேலை, பொறுப்பு. ஆமாம், சாதாரண வேலை இல்லை. ரொம்ப நேரம் அவங்கள நம்ம நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு என்ன கேரவனில் சத்தியமாக கிடையாது. அவங்களோ ஏன்னா நான் அவங்களோட ட்ராவல் பண்ணிக்கிறேன் ஹீரோஸ் எல்லாத்தோடையும். அவங்களுக்கு நம்மளை விட பல மடங்கு நான் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு போய் அவங்களால சாப்பிட முடியாது. அவங்களே செஞ்சு சாப்பிட முடியாது. அதுதான் இல்லாமல் சாப்பிட்றது வேறு, இருந்து சாப்பிடாமல் இருக்கிறது அது பெரிய வேதனை. அது நான் ஏன் இது சொல்கிறேன்னா, இந்த மாதிரி வந்தோடனே நான் சொன்னேன், தலைவா நமக்கு என்னென்னா இல்லைண்ணே இது கேளுங்க அப்படின்னு கதை சொன்னார். கதை சொல்லும் போது நான் சொன்னேன், சார் இது பெரிய ஆர்டிஸ்டே பண்ணலாம். நான் ஒரு விமல் சார் ஒரு பெரிய ஆர்டிஸ்டே பண்ணலாம். இந்த மாதிரி தான் இதாக இருக்குது. அவ்வளோ இது ஹீரோயிசம் இருக்குது சார் உள்ள. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சின்ன சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஆயிரும் அப்படின்னா. இல்லைண்ணே நீங்கள் பண்ணால் நல்லா இருக்குமே. அந்த நீங்கள் சொன்னீங்களா ஒரு இன்னசென்ட் அந்த மாதிரி இல்லை அதுதான் இந்த எண்ணம் கோபியமாக தான். சரி அப்படின்னோடனே சரிங்க சார் அப்படின்ட்டு கதை கேட்டு அதை ஒத்துக்கிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அவர் ஆல்ரெடியே ஒரு கம்பெனியில் சொல்லியிருந்தாங்க. அந்த கம்பெனி கொஞ்சம் தள்ளி போச்சு. அதுக்கு பிறகு வந்து தான் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு அது வந்தது. உள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட கம்பெனி ஆர்டிஸ்ட். ஆக்சுவலி நான் எல்லா படமும் பண்ணியிருக்கேன். இங்கே வெளியே பேசும்போது வந்து ஒரு சம்பளம் சொல்லி வச்சுருந்தார். இவர் வந்து என்னைய கேட்காமே வந்து ஆக்சஸில் வந்து அது எப்பயுமே படம் பண்ணுறாங்களான்னு நான் சம்பளம் சொல்லிட்டேன். ஏங்க நான் ஆக்சஸில் எவ்வளோ வாங்கியிருக்கேன் தெரியுமா? இந்த படத்துக்கு எல்லா படத்துக்கும் ஒரு சம்பளம் இருந்தால் இது எப்படி அப்படின்னா சரி அப்படின்னோடனே அப்போ நான் டெல்லி பாப் சார் தான் போனேன். ஆனால் என்ன பண்ணாருன்னா, நான் அந்த சம்பளத்தோடு அவரே நான் ஏறியாமல் ஏற்றி கொடுத்தாரு. அது பெரிய விஷயமா இருந்துச்சு. இப்போ நான் அந்த கண்ணோட்டத்தில் தான் போனேன். இது என்னென்னா ஆனால் அதை ஏற்றி கொடுத்தாரு.
இன்னொரு பெரிய விஷயம் அப்படின்னா ரொம்ப சினிமாவை லவ் பண்ணார் அவர். ஏன் அப்படின்னா நல்லா பார்த்துங்க, நான் விஜயலட்சுமி மேம், ராதாரவி சார், குரோசி, இந்த மாதிரி ஒரு டீமை வச்சு இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு படம், அந்த கதையை நம்பி ஒரு படம் எடுக்குன்றது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாருமே நல்லா ஆர்டிஸ்ட் தான். ஆனால் ஒரு ஃபெமிலியராக ஒரு இதாக யாருமே இல்லை. அதை பார்த்து இந்த கதைக்காக முடிவு பண்ணி அவர் எடுத்தார். அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் இருந்திருந்தாருன்னா எப்பயோ ரிலீஸ் ஆகிடும். அது எங்களுக்கு பெரிய இழப்பு தான். எனக்கெல்லாம் பெரிய இழப்பு. ஏன்னா கிட்டத்தட்ட அவர் முதலாளி மாதிரி நான் அவர் பண்ண 6 ப்ரொடக்ஷனாக 6 படத்துலையும் நான் பண்ணியிருக்கேன். நான் கூப்பிட்டு வேஷம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். சொல்லுவார், இவர் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதை தாண்டி சினிமா லவ் பண்ணுறவர். இது ஒரு ஏங்க முனிஷ்காந்த் இருக்குங்க வேற, ஏன்னா ஆக்சஸ்ன்ற ஒரு நல்ல பிராண்டான கம்பெனி தான். நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கதை சொல்லுங்கள் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இது அவர் இதுக்கு சொல்கிற நோக்கத்துக்கு இது ஒரு டேபிள் ப்ராஃபிட்டாக வருங்க. இது மாதிரி ஆக்டர் போட்டோம்னா, ஹீரோ போட்டோம்னா அப்படின்னு வருங்க. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிரமிப்பாக தான் இருந்துச்சு சார். அதுக்குண்டான உழைப்பு தான் இது. ஹீரோன்றதை தாண்டி என்னது முதன்மை கதாபாத்திரமாக தான் இருக்கும். ஒரு சம்சாராத மின்சாரம் மாதிரி இது ஒரு படங்க. அதாவது அதுக்கெல்லாம் கிடையாது. அது எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ நிச்சயமாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். சந்திரசேகர் சார் வந்தாங்கன்னா, லட்சுமி மேம் வந்தாங்கன்னா, விசு ஐயா இருந்தாருன்னா, அதே மாதிரி இதில் எல்லாத்துக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ். இப்போ உள்ள மிடில் கிளாஸுக்கு தகுந்த படம் தான் இது. ஏன்னா இப்போ உள்ள ஓடுற ஓட்டத்தில் யாராக இருந்தாலும் ஒரு சின்ன போராமைன்னு சொல்ல முடியாது. அவன் போயிட்டான் பாரு நம்ம போகணும் அப்படின்ற இது இருக்கும்ல. அப்படி ஒரு ஏக்கத்தில் இருக்க ஒரு மிடில் கிளாஸு இப்போ உள்ள காலகட்டத்தில் அதனால் ஏற்படுற இது எவ்வளவு இழப்புகள் அதனால் இது அப்படின்றது தான் இப்போ படமே கதை. இப்போ என்ன கோபி அப்படின்னு இருக்குல்ல, அது கூட அவ்வளோவா இருக்காது. ஒரு எமோஷனல் பார்ட்டி அது இருக்கும், அங்கங்கே டச்சாக இருக்கும். இது ஒரு டைரக்டர் படமாக தான் இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு டைரக்டர் படம் தான். நான் உள்ளே போகும்போது எனக்கு அவங்களுக்கு சில முரணே இருந்தது. நானே சொன்னேன், சார் இதெல்லாம் கொஞ்சம் காமெடி வைங்க சார் சொல்லிட்டு அப்படின்னு. ஏன்னா என் பாயிண்ட் ஆஃப்ல நான் என்னை இது பண்ண தான் பார்த்துக்குவேன். ஏன் நடிகனாக இருக்கும்போது அது தெரியும். ஆனால் டைரக்டராக ஒன்று இருக்கும்ல, இல்லைண்ணே இது அப்படி இல்லைண்ணே அப்படி இப்படின்ட்டு. அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு 4 நாள்லேயே அவர் சொன்னது மட்டும் நான் செஞ்சுட்டு வர ஆரம்பிச்சிட்டேன். சில விஷயங்கள் மட்டும் அப்படின்ட்டு அதில் முரணே இருந்தது எனக்கு அவருக்கும் அப்படின்ட்டு. அதுதான் அந்த மாதிரி ஒரு ஜனரஞ்சகமாக ஒரு படம் பார்த்தோம்னா சரி அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம ஃபேமிலியில் அப்படி நடந்துச்சுடா. ஆமாம், இந்த மாதிரி இருந்துச்சுடா, நம்ம கனெக்ட் பண்ண முடிஞ்ச ஒரு படமா இருக்கு. ஆமாம் நினைக்கிறேன். ஆமாம் நினைக்கிறீங்க இது ஸ்பெஷல். ஏன்னா நம்ம கதையின் நாயகனா நீங்க வரீங்க அப்படின்றப்போ அது நாயகன் கூட கிடையாது, முதன்மை கதாபாத்திரம் தான். முதன்மை கதாபாத்திரம். ஏன்னா எல்லாருமே அதான். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதாநாயகன் பார்த்தீங்கன்னா ஒரு ராதாரவி சார் தான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் என்னை ஒவ்வொரு இடத்துல காப்பாற்றிட்டு போறாரு. ஹீரோ தானே காப்பாற்றுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஜேர்னி பார்க்குறப்போ ரொம்ப கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆகுது. ஒவ்வொரு படிப்படியாக ஏறி அதுக்கப்புறம் ஜொயின்னு ஒரு ராக்கெட் மாதிரி அழகாக இன்னைக்கு ஒரு சூப்பராக முதன்மை கதாபாத்திரத்தில் ஒரு படம். ஆமாம் இல்லையா? இல்லை, முதன்மை கதாபாத்திரம்னு நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மாணவரும் சரி, ஒரு சப்போர்ட்டிங் ஒரு பில்லராக, ஒரு சின்ன பில்லரை இப்போ முண்டா சொல்லியும் சரி, கதையில் ஒரு பில்லர் இருக்கும் பார்த்தீங்களா, என்ன ஒரு சின்ன முக்கியத்துவம், அந்த மாதிரி முக்கியத்துவம் தான் இதுவும் கிட்டத்தட்ட. என்ன அப்படின்னா மித்ததுலாம் ஹீரோஸ் இருப்பாங்க. ஆமாம், அவங்க அந்த இதில் நம்ம அதில் சின்னதாக ஓடிடுவோம் சக்குன்னு. இப்போ என்னென்னா எல்லாருமே இந்த கதையவே எல்லாருமே நகர்த்தி கொண்டு போகணும் எல்லாருமே அப்படின்றப்போ இதோட கொஞ்சம் சின்ன பொறுப்பு இதில் ஜாஸ்தியாக இருக்கும். ஆமாம் இருக்கு. இப்போ எனக்கு ஒன்று தோணுது சார். ராம்தாஸ்ன்றது தானே உங்களுடைய ஒரிஜினல் பேர். அது முனிஷ்காந்த் தான் இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகி ரொம்ப கொண்டாடப்படுது. அன்னைக்கு இருந்த ராம்தாஸ்க்கும் இன்றைக்கி இருக்கிற முனிஷ்காந்த்க்கும் நீங்கள் ஒரு ஒப்பீடு வச்சிங்கன்னா, ராம்தாஸ் கிட்ட இருக்கிற என்ன விஷயம் இன்னும் முனிஷ்காந்த் கிட்ட இருக்குது, இதெல்லாம் நான் விட்டு கொடுக்கவே இல்லை. இந்த மாதிரி குவாலிட்டிஸ் நான் ஒரு ஸ்டார் ஆனாலும் இல்லை நான் இத்தனை பேருக்கு ஒரு தெரிய வர்ற ஒரு ஆளாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் நான் காம்ப்ரமைஸே பண்ணல, இதெல்லாம் என்கிட்ட இன்னும் இருக்குது அப்படின்னா என்ன சொல்வீங்க? இல்லை அப்படி இல்லை, நிறையாது என்னை நான் மறைச்சது தான் இருந்திருக்கேன். அப்படின்னு சில விஷயங்கள்னால் மேக்ஸிமம் இது எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறேன். மேக்ஸிமம் உண்மையை பேசணும்னு தான் நினைப்பேன். ஆனால் அது முடியவே முடியாது. மேக்ஸிமம் தொடர்ந்து முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுவேன். அதில் நான் அப்போ இருந்தே ஓரளவு தெளிவாக இருக்கேன். இந்த நம்ம வந்த இடத்த மறந்துடக்கூடாதுன்றலாம் கொஞ்சம் தெளிவாக இருக்கேன்.
நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படின்றதில் கொஞ்சம் அதில் கான்சியஸ் நான் இருந்துகிட்டே இருப்பேன். ஏன்னா இன்னொருத்தன் வந்துக்கிட்டே இருப்பான். ஒரு 2 படம் ஓடிச்சுன்னா ஒன்று வருவான், கையில் காசு வரும்போது ஒருத்தன் வருவான், ஒரு இது வருவான், அவனை தட்டி அடக்கிறது பூரா வந்து அடக்குவான். அப்படின்னா நீ எப்படி இருந்த அப்படின்றது அதை இதை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ இந்த மனிதர்கள் பற்றி சொல்லும்போது எனக்கு ஒன்று தோணுது, சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சந்தித்த மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாங்க? எல்லாரும் மனிதன் இல்லை, இந்த சென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வெரி கைண்ட் டு யூ, உங்ககிட்ட அவங்க அதை தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேனே, இது அந்த மாதிரி துறை, அதை நீங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்க்கணும்னா அந்த நிலைமை தான் இருக்கும் எல்லாமே. இப்போ ஒரு படம் பண்ணி அப்படின்னா அது ஒரு ஆள், அதுதான் சொல்கிறேன், இந்த தொழில் ஒரு ஆள் கிடையாது, கூட்டு முயற்சி தான். கிட்டத்தட்ட எல்லாருமே, அதாவது 24 கிராஃப்டில் இருந்து பிஆர்ஓஸ் அவங்க வரையும், ஒரு படத்தை தேட்டரில் போஸ்ட் ஓட்டுறவங்க வரையும் இது ஒரு கூட்டு முயற்சி கண்டிப்பாக. அதில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்கும்போது அப்படி தான் இருக்கும் அப்படின்றத அது நம்ம போக போக தான் புரிஞ்சிக்க முடியும். இதில் அதுதான், இதில் நீ நிறைய அவங்க கண்ணு முன்னுக்கு நிற்கும், உங்களால் அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது நடக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அதை கடந்து முன்னால் அது அப்படி தான் இருக்கும் அப்படின்றது தெரியும். அது வந்து காலம் ஒரு 2 மாதம் கழிச்சு அது நல்லதாகவும் கேட்டால் ஆமாடா பரவாயில்லடா அன்றைக்கி அவர் அப்படி தான் பண்ணார், அன்றைக்கி நம்ம அந்த கோபத்தில் பண்ணோம், ஆனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இருக்கும். சிலது வந்து அப்படியே மாறும். பத்தியா அந்த இது நடக்கும் எல்லா தொழிலையும் மாதிரி இதில் கொஞ்சம் அதிகமாக அது எல்லாத்தையும் தாண்டி முட்டு கொடுத்து எப்படியோ போராடி போய்கிட்டே இருக்கோம். இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளோ அதிகமாக இருக்குது. நம்ம ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ஒரு படம் நம்ம நடிக்கிறதுனால அதில் எனக்கு பாதி இது இப்போ பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் அதை ஸ்ட்ரகிள் பண்ணி தாண்டி போகிறது எனக்கு ஈஸியாக இருக்குது. ஆமாம். அடுத்தடுத்து என்ன ப்ராஜெக்ட் சார்? அடுத்தது மிடில் கிளாஸ் தான் நான் எதிர்பார்த்தேன். இமீடியட் லான்ச் வந்தது. மிடில் கிளாஸ் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா குரேசி, இவங்க விஜயலட்சுமி மேம்லாம் வந்து சார் சொன்னார் வந்து இது மாதிரி விஜயலட்சுமி எப்படி ஒத்துக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த கதை மேலே நம்பிக்கை இருந்தது. ஆமாம், அந்த மாதிரி இருந்தது. ராரவி சார் இருக்காரு, இப்படி இன்னும் நிறையா ஆர்டிஸ்டெல்லாம் இருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸை பொறுத்தளவு நீங்கள் அதெல்லாம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தரமான குடும்பம், நம்ம வீட்டில் இப்படி நடக்குது, ஆமாம் அப்படி ஒரு சங்கதி இப்படி நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றதான் கதையாக இருக்கும். எல்லாருக்கும் உண்டான ஒரு ஆசையாக இருக்கும். இப்போ வெளியூர்லேருந்து, இப்போ உள்ளூர்லேருந்து வெளியூருக்கு வேலைக்கு வரவங்க இருக்காங்கல்ல, அவங்க மறுபடியும் தன்னோட ஊரை எப்படி நேசிக்கின்ற ஒரு எல்லாமே அடங்கியிருக்கும், எல்லா ஜனரஞ்சகமும் உள்ளே இருக்கும். அது மேக்ஸிமம் தப்பு பண்ணாது, அவங்க வந்து ஏமாத்தாது. உட்காந்து பார்த்தாங்க அப்படின்னாங்கன்னா அப்பா ஒரு படம் மாற்றண்டா அப்படின்ட்டு இருக்கும். அந்த மாதிரி அது போக வந்து 2 வானம் ராம் சார், இது ஒரு ராட்சசன் ராம்குமார் சார், இது அப்புறம் கட்டாக்குச்சி 2 பண்ணியிருக்கேன். அப்புறம் தாய் கிழவி இவர் எஸ்கே சார் ப்ரொடக்ஷனில், நம்ம சிவாஜியன் சார் ப்ரொடக்ஷனில் இவர் சிவா கடைசி விவசாயி மணிகண்டன் சாரோட அசிஸ்டண்ட், அது போய்கிட்டுருக்கு. அது போக வந்து 2-3 படங்கள் போயிட்டுருக்கு, சின்ன சின்ன படங்கள் போயிட்டுருக்கு. அப்புறம் இப்போ வடமும் ஒன்று பண்ணியிருக்கேன், விமல் சார் ஹீரோ பண்ணி, இந்த மாதிரி போய்கிட்டுருக்கு ப்ராஜெக்ட். மிடில் கிளாஸ் வந்து புது இயக்குனர் அப்படின்றப்போ இந்த புது இயக்குனரோட அப்ரோச் எப்படி இருந்தது? ஏன்னா இத்தனை வருஷமாக இருக்கீங்க அப்படின்றப்போ ஒவ்வொரு டைம்லேயும் வர்ற ஒவ்வொரு நியூ டிரெக்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு விஷன் இருக்கும், ஒவ்வொரு காட்சி இருக்கும் இல்லையா? அதில் இந்த யூனிக்கான ஒரு ஆமாம், அதுதான் இது. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேனே என்ன கோபி நிறைய இடத்துல நுழைக்கலாம் பார்த்தேன்ல, ஏன்னா அது ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கும்போது நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், இது உள்ள ஃபேமிலிக்குள்ளே அவ்வளோ நடக்கும் ஒரு காமெடியான விஷயங்கள். இப்போ அது நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்னதாக சேப்பம் சார் அப்படின்னா அவர் என்ன பிரச்சனையில் வர்றாரு அப்படின்னா அது இல்லை, அதுதான் ஒரு ஆக்டருக்கும் உண்டான புரிதல். இல்லைண்ணே இது அப்படி இல்லைண்ணே, இது ஒரு படம், இது லைவாக எப்படி போகணுமோ அது அப்படியே போகட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தான் நான் ஏங்க அதுக்கு தான் நான் சொன்னேன், நான் அதுக்கு நீங்கள் வேறு ஹீரோ வச்சே பண்ணிடலாம். இப்போ என்ன அப்படின்னா என்ன நல்லா இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு, அதாவது அப்படி பேசுனா தான் ஓரளவு ஆடியன்ஸ் சிரிப்பாங்க அப்படின்னே. இல்லைண்ணே இது அந்த மாதிரி இது பண்ணாது, இது இங்கே கதைக்குள்ளே அப்படியே வரும், கதைக்குள்ளேயே நிறையா இருக்குண்ணே காமெடி அப்படி இப்படின்ட்டு இந்த முரணாகவே போச்சு. எனக்கு நான் நடிக்கிற வரையுமே எனக்கு கொஞ்சம் சரி அவர் சொன்ன மட்டும் நான் செஞ்சு வந்தேன். அப்புறம் டப்பிங்காக பார்க்கும்போது தான் அந்த டைலாகாக பேசும்போது தான் அந்த கோர்வையை கரெக்டாக தெரிஞ்சு, அப்போ தான் கன்வின்சிங்காக இருக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து இவர் சரி வேறு மாதிரி நகர்த்துறாரு டைரக்டரு அப்படின்றது ஒரு இது இருந்துச்சு. நல்ல ஹார்ட் ஒர்க்கர். அதே மாதிரி கேமராமேன் ஒளிப்பதிவாளரும், ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இது பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு இதில்
எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் 2 to 10 அப்படி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நானே சொன்னேன் டெய்லி அப்படிலாம், ஏன்னா நான் சொல்லக்கூடாது ஆக்சுவலி. எனக்கு என்னென்னா இல்லை பண்ணுறது அப்போ நைட்டு போக போக என்ன ஆகும் அப்படின்னா மூளை மங்க ஆரம்பிச்சிடும். சரி நீங்கள் சொன்னால் செஞ்சுட்டு போகிறாங்க அப்படின்னு ஆயிரும் அப்படின்னு கூட நான் கூட சில நேரம் வந்து முரணாக இருந்திருக்கேன். ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த படம் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த டைரக்டரை பொறுத்தளவு இந்த பேட்டர்ன் பிடிச்சி இது பண்ணது அப்படி தான் இருந்தது. அவர் வந்து மேபி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்கலாம் அவருடைய ஸ்கிரிப்ட் மேலே. ஆமாம் அதில் பெரிய அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. அதுதான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு ஆக்டராக என் சீன் மட்டும் உள்வாங்கி நான் பண்ணுறப்ப ஒன்று இருக்குல்ல, இப்போ அதையே அவர் என்ன பண்ணார்னா இல்லை இது இல்லாமல் எனக்கு அதுக்குள்ளே இது இருக்குது அப்படின்னு அவர் நினச்சாரா என்னன்னு தெரில. அந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணார், என்ன நல்லா ஹேண்டில் பண்ணார். இது பெரிய ஒத்துழைப்பு வந்து இவர் தான், திலீப் பாபு சார் தான். ஏன் அப்படின்னா நான் எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருப்பேன். வருவார் ஸ்பாட்டுக்கு, அடிக்கடி வருவார். சார் எப்படி சார் வந்துருக்கு, நல்லா நீங்கள் ஏங்க பயப்படுறீங்க, நான்லாம் பணம் போடுறேன், நீங்கள் பயப்படாதீங்க, நல்லா வந்துட்டுருக்கு அப்படின்னு அவ்வளோ ஒரு என்கரேஜ். அதாவது அது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருந்துச்சு. எல்லாமே ப்ரொடியூசரும் சரி, டைரக்டரும் சரி, அங்கே உள்ள டெக்னீஷியன்ஸும் சரி, இப்போ ஆர்டிஸ்ட்டும் சரி. இவங்க விஜயலட்சுமி மேம்லாம் அவ்வளோ இது பண்ணாங்க. ஏன்னா இப்போ நான் அவங்களுக்கு ஜோடி அதுதான். ஆமாம், அவங்க தான் என் ஒய்ஃபு. அப்படின்றப்ப அந்த ஒரு சின்ன இது கூட அவங்ககிட்ட அதை காட்டிக்கலாம். அவங்க அந்த இது தெரியுங்களா, சில பேர் என்ன அந்த தொடுறப்பையோ இல்லை பேசுகிறப்ப அந்த இதே காட்டிக்கலாம். அவங்க அந்த அளவு நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, நல்லா சப்போர்ட்டிவாக பண்ணாங்க. நார்மலாக ஒரு கேரக்டரோ இல்லை ஒரு சப்போர்ட்டிங் ரோலோ பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு கேரக்டர் பண்ணுறப்போ ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்ததா சார் உங்களுக்கு? கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கே தான் ஒரு போட்டியே நிலவும். ஏன்னா அவங்க கேரக்டரு அதை கன்ட்ரேட்டாக பண்ணால் தான் அந்த படமே நல்லா பூமாயின்றப்ப எல்லாத்துக்குமே அந்த ஒரு, இப்போ நான் சொல்கிறவங்களாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக தான் ரவி சார்லாம் சொல்லவே தேவையில்லை. இவங்க விஜயலட்சுமி மேம்லாம் அப்போ இருந்தே நடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் 5ஆவது அந்த மாதிரி இதுலேயே இந்த இப்போ குரேஷி சொல்லவே தேவையில்லை. குரேஷி வந்து ஒரு மேடையாக வந்து எங்கே இது பண்ணாலும் பண்ணிடுவாப்புல. இப்போ இவங்க முன்னுக்கு நம்ம பண்ணணுன்றப்ப நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல. அது உங்களுக்கு அட்லீஸ்ட்டு உங்களுக்கு ஈக்குவலாவது கொடுக்கலைனாலும் ஓரளவு பக்கத்தில் டஃப்பாக கொடுத்துட்டு வந்துடணுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல. அதனால் இந்த மாதிரி கதை வர்றப்ப ஒரு அங்கே யார் நல்லா பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு போட்டி. ஏன்னா இந்த கதையே அப்படி தான் இருக்கும். அவங்க போர்ஷன் வந்தாங்கன்னா அவங்க அது வெயிட்டாக இருக்கும். அப்போ அதை வந்து அவங்க கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். எங்கே கேப் படிச்சாலும் ஸ்கோர் பண்ணணுன்ற ஒரு மோட்டிவ்ல தான் இருக்கும் நம்ம. ஓகே படமும் அந்த மாதிரி தான் இருக்கும். வந்த கேரக்டர் பூரா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிளேயிங் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறப்பெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது இல்லை அப்படின்ற ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும் குடும்பத்துக்குள்ள. அதுதான் ஒரு நடக்கிற விஷயம் வந்து அதுதான் சொல்கிறேன். பார்க்குறவங்க வந்து ஆமாம் இந்த கதாபாத்திரம் இப்படி தான், அம்மா நம்ம வீட்டில் நம்ம சித்தப்பா இப்படி தான் இருந்தார், ஆமாம் நம்ம பக்கத்து வீட்டில் இப்படி தான் நடந்தது அப்படின்ற ஒரு சின்ன அவங்கள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நான் நம்புகிறேன். ஆமாம் அந்த மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ சிரித்த முகத்துக்கு பின்னாடி இவ்வளோ கனத்த ஒரு ஸ்டோரியும் இருந்திருக்கு. அது அவ்வளோ அழகாக இவ்வளோ கஷ்டப்பட்டுன்றது ரொம்ப இதாக சொல்லாமல் தட்டி போயிட்டே வந்து அவ்வளோதான், தெரிஞ்சு தான் வந்தேன், தெரிஞ்சு தான் கஷ்டப்பட்டேன், தெரிஞ்சு தான் இருந்தது அப்படின்ட்டு ரொம்ப லைட் ஹார்ட்டடாக எடுத்துகிட்டு போனீங்க. பட் நீங்கள் என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் வந்து அதெல்லாம் மறைக்கிற அளவுக்கு அன்பு கொடுத்துட்டு இருக்காங்க. Shera Home Junction Super Deal up to 50% offer. Sundarapuram Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.